அத்தியாயம் 100 நைட் பாரடைஸ். சபரிஷ் சரவணனை அசிங்கப்படுத்தி பேச அது மேத்யூவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் சபரிஷை வேலையை விட்டு தூக்கிவிட்டான். சபரிஷ் இன்னும் அங்கே இருப்பதை பார்த்தவன், இன்னும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? நானே குளோரி குரூப்புக்கு கால் பண்ணி சொல்லணுமா என்ன என்று கேட்க சபரிஷுக்கு வேறு வழி இல்லாமல் போனது என்று வருத்தத்துடன் கூறினார் சபரிஷ். வேணா சார், நானே கிளம்பிடுறேன் என்றான் மேத்யூ. அதுதான் உங்களுக்கு நல்லது. முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. அந்த புதுசா வந்திருக்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண நான் வேற ஆள் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து அமைதியாய் நகர்ந்த சபரிஷ் மிஸ்டர் யாதவ் பக்கம் வந்தவர், மிஸ்டர் யாதவ், என்ன மன்னிச்சிடுங்க. என்னால தாரிகாவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியல. அவ ரொம்ப திறமையானவ. என்ன தவிர வேற யாராலையும் அவளை மேலும் முன்னுக்கு கொண்டு வர முடியாது என்று தற்பெருமையுடன் கூறினார் சபரிஷ். யாதவ் சபரிஷை பார்த்து புருவம் சுருக்கினார். பாரில் சரவணனும் மேத்யூவும் ஒரு டேபிளில் ஒன்றாய் அமர்ந்து வைன் குடித்துக் கொண்டிருந்தனர். இருவரும் அவர்கள் நட்பு விட்ட இடத்திலிருந்து பேச துவங்கினர். மேத்யூ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே எழுதவில்லை. அவன் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாததனால் அவன் ஃபேமிலி பிசினஸை கையில் எடுத்தான். ரொம்ப நாளா பெரிய கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்க என்று கேட்டான் சரவணா. பல வருடங்களாக பேசாவிட்டாலும் உற்ற நண்பனின் கண்ணை கண்டே அவனின் கஷ்டத்தை புரிந்து கொண்டான் சரவணா. பள்ளியில் படிக்கும் பொழுது மேத்யூ வகுப்பை கட்டடித்து படிப்பில் நாட்டமில்லாமல் சுற்றித் திரிந்தான். வேன் என்னதான் விளையாட்டுத்தனமாய் இருந்தாலும் பழகுவர்களிடம் பாசம் என்றால் பாயாசமாய் இருப்பான். ஆமா, இப்ப மார்க்கெட்ல பெருசா எங்க பிசினஸ் ஓடல. அப்பாவோட ஏலம் விடுற பிசினஸ் நான் கையில எடுக்கிறப்போ எனக்கு அவ்வளவு அறிவும் இல்ல. சில ஆர்ட் ஒர்க்ஸ அப்ராட்ல இருந்து வாங்கினேன். ஆனா அது இப்போ வரைக்கும் விக்காம அது வீட்லயே இருக்கு. எனக்கு அதை விட்டா வேற எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண வழி இல்ல. அளவுக்கு நான் ஸ்மார்ட் இல்லையே. அப்படி இருந்தா இந்நேரம் MBA கோர்ஸ் பண்ணிருப்பேன், இல்ல வேற ஏதாவது பண்ணிருப்பனே என்று புன்னகையுடனே கூறினான் மேத்யூ. ஆர்ட் பீசஸா என்று ஆச்சரியமாய் கேட்டவன், என்னது என்றான் சரவணா. இதே மற்றவர்களாக இருந்தால் சரவணா கல்லூரி மாணவன் தானே, அவனுக்கு புரியாது என்று விட்டு இருப்பார்கள். ஆனால் மேத்யூ அப்படி இல்லை. நம்ம நாட்டுல சில ஃபேமஸ் கம்பெனி இருக்கு. இப்பெல்லாம் கேலிகிராஃபியும் பெயிண்டிங்கும் விக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் யாரடா உள்ளூர் பெயிண்டிங் வாங்குறாங்க? எல்லாம் ஃபாரின் பெயிண்டிங் தான் வாங்குறாங்க. அதான் எனக்கும் வேற வழி இல்ல. ஏதாவது பண்ணி வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இப்ப என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஹை ரிட்டர்ன் இருக்கு. சோ அதுல ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் என்று கூறினான் மேத்யூ. எனக்கு என்னமோ நீ இதுல இன்வெஸ்ட் பண்ணா உனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு தோணுது. இப்பெல்லாம் ஃபாரின் திங்ஸ் மேல மோகம் அதிகமா இருந்தாலும் நிறைய பேர் நம்ம கல்ச்சர், நம்ம பாரம்பரிய பொருட்களை வாங்க விருப்பப்படுறவங்களும் இருக்காங்க. உன் ரூட் கரெக்ட் தான்டா. கூடிய சீக்கிரமே உனக்கு இதுல நல்ல லாபம் கிடைக்கும் என்று புன்சிரிப்புடன் அவனை தேற்றினான் சரவணா. உடனே, எப்பா, எனக்கு ஒன்னும் அதிர்ஷ்டம் கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டணும்னு ஆசை இல்ல. என் அப்பா சொத்தை நான் அழிக்காம அவர் வச்சிருந்த மாதிரியே அப்படியே வச்சிருந்தா எனக்கு போதும். அதுவே என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தும். அடுத்த மாசத்துக்குள்ள நான் ஏதாவது பண்ணலன்னா அப்புறம் ஏலம் வர்ற பிசினஸ் மொத்தமா போய் எல்லாத்தையும் விக்கிற நிலைமைக்கு வந்துடும் என்று கூறினான் மேத்யூ. இருவரும் இப்படியே பேசிக்கொண்டு குடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மேத்யூ போன் அடிக்க அவனின் செக்ரட்டரி தான் அழைத்திருந்தார். மிஸ்டர் சர்மா, நம்ம கேலிகிராஃபியும் பெயிண்டிங்ஸும் வாங்க ஆர்டர் வந்திருக்கு என்று கூறிட மேத்யூவுக்கு புத்துணர்வு வந்தது போல் இருந்தது. எதை வாங்க போறாங்க என்று மேத்யூ ஆர்வமாய் கேட்க, எல்லாமே என்றார் செக்ரட்டரி. என்ன, நிஜமாவா என்று இன்பமாய் அதிர்ந்தான் மேத்யூ. ஆமா, எனக்கும் ஷாக் ஆயிடுச்சு சார் என்றார். அப்படின்னா அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடு என்றான் மேத்யூ. மிஸ்டர் சர்மா, அவருக்கு டிஸ்கவுண்ட்லாம் வேணாம்னு சொன்னாரு. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கான் என்று பதில் அளிக்க மேத்யூ மேலும் அதிர்ந்தான். உடனே, அந்த பார்ட்டி எங்க இருந்து வந்தாங்க என்று கேட்க, தெரியல, அவர் சொல்லவும் இல்ல. ஆனா எல்லாத்தையும் மெரைன் ரெசார்ட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்லிருக்காரு என்றார் செக்ரட்டரி. அந்த ரெசார்ட் ஒன்று போதாதா எவ்வளவு பெரிய பணக்காரர் என்று மேத்யூவுக்கு தெரிந்திட போனை வைத்த மேத்யூ வேகமாய் சரவணனிடம், டேய் மச்சான், உன் வாய்க்கு சக்கரை தாண்டா போடணும். உன்னை பார்த்ததும் எனக்கு லக்கு. மொத்தமா எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு என்றான் மகிழ்ச்சியுடன். டேய், உன்னோட கலெக்ஷன் அவ்வளவு ஒர்த்தரா? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று திருட்டு மொழியுடன் கூறினான் சரவணா. அவன் தானே ரத்தினத்தை விட்டு அவற்றை வாங்க கூறினான். அதனை வாங்கி ரெசார்ட்டில் மாட்டி வைத்தால் மிகவும் நன்றாயிருக்கும். அதேபோல் அதனை வேறு யாருக்காவது பரிசாக கொடுக்கலாம். மேத்யூ பொருட்களின் நம்பிக்கையோடு அவன் வாங்கலாம். அவன் யாரையும் ஏமாற்ற மாட்டான். இதனால் மேத்யூவுக்கும் லாபம் கிடைக்குமே என்றுதான் வாங்க கூறினான். சக்கரை தான் கிடைக்கல, வா வைனை ஊத்தி விடுறேன் என்று சிரித்தபடியே சரவணனின் கிளாஸில் வைனை ஊற்றினான் மேத்யூ. அப்பொழுது அவர்களிடம் யாதவ் வந்தார். மிஸ்டர் சர்மா, உங்க ஃப்ரெண்டு கூட ட்ரிங்க் பண்றீங்களா? வெளியே உங்க ஃப்ரெண்ட் ஏதோ பிரச்சனை பண்ணதா கேள்விப்பட்டேன் என்று கேட்டார். மேத்யூ யாதவை பார்க்க கூடவில்லை.
கடுப்படைந்த மேத்யூ, இங்க பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா என்று சீற்றத்துடன் கேட்டார். ஐயோ நானா என்று திகைத்த யாதவ், செக்யூரிட்டி உங்க ஃப்ரெண்டு மெஜஸ்டிக் பாரையே வாங்கிடுவேன்னு மிரட்டினார்னு சொன்னா எனக்கு தெரியும் மிஸ்டர் சர்மா ஃப்ரெண்டு ஃபேக்கா இருக்க மாட்டார்னு, அதான் அவரையும் பார்க்க வந்தேன் என்று சரவணனை பார்த்தார் யாதவ். சரவணா முன்னே கிளாஸை கட்டி சியர்ஸ் அடிக்க துவங்கிட சரவணாவும் அவர் கிளாஸில் லேசாக சியர்ஸ் தட்டினான். மிஸ்டர் சரவணா, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் இந்த பார்ல ரொம்ப போரா இருக்கு, நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா விளையாட நைட் பாரடைஸ்க்கு போலாமா என்று உள் அர்த்தத்துடன் கேட்டார் யாதவ். நைட் பாரடைஸ் என்பது நிஜமாலுமே பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு சொர்க்கம்தான். அங்க நிறைய ஃபேமஸ் மாடல்ஸ், ரேசர்ஸ் என பலதரப்பட்ட பணக்கார வீட்டு பிள்ளைகள் இரவு நேரத்தை அங்கு கழிப்பர். மேத்யூ மறுப்பு கூற வர அவரை முந்திக் கொண்ட யாதவ், மிஸ்டர் சர்மா இன்ட்ரோவர்ட்டா இருக்காதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் மத்தவங்களுக்கு இன்ட்ரோ கொடுங்க, என்ன இருந்தாலும் நம்ம எல்லார் நோக்கமும் ஒண்ணுதானே என்று கூறினார். சரவணன் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று பார்க்க நினைத்தான் யாதவ். நைட் பாரடைஸ் உள்ளே நுழையவே கோடி கணக்கில் இருந்தால்தான் உள்ளே விடுவார்கள். மிஸ்டர் யாதவ், எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க, நமக்குள்ள இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல, சோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க என்று கண்டித்தான் யாதவ். வர வர உங்களுக்கு கோவம் அதிகமா வருது, நீங்க விளையாடலனா பரவாயில்ல என்று கூறிய யாதவ் சரவணனை பார்க்க அவரை நோக்கம் புரிந்தாலும், ஸ்ரீ எனக்கு ஓகே, எல்லாமே கேம் தானே என்றான் சரவணா. யாதவ் சரவணனை பார்த்து சிரித்தான். இதுவரை சரவணன் இதில் நாட்டம் காட்டியதில்லை. மிஸ்டர் சரவணா, உங்களை நைட் பாரடைஸ்ல மீட் பண்றேன், மெஜஸ்டிக் பார்ல இருந்து அங்க நடக்கிறத லைவா பார்க்க முடியும் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினார் யாதவ். யாதவ் வேண்டும் என்றே ரூல்ஸை கூறவில்லை. அவர் சென்ற பின், என் கார் நீ எடுத்துட்டு போ, ஜெயிக்கிறத பத்தி யோசிக்காத, அங்க இருக்கிறவங்க சாதாரணமானவங்க இல்ல, இதுக்கும் ரொம்ப அதிகமா பந்தயம் கட்டாத என்றான் மேத்யூ. சரவணனருக்கு அவற்றை பற்றி அக்கறை இல்லை. அவன் எப்படியும் தோற்க மாட்டான். இல்ல மச்சான், பரவாயில்ல, நான் என் காரையே எடுத்துக்கிறேன், அதான் எனக்கு பழக்கப்பட்டது என்றான் சரவணா. என்ன பழக்கமானதா? அப்ப ரேசர்சியா கூட அனுப்புவ என்று கேட்டான் மேத்யூ. அதுக்கு அவசியம் இல்ல என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்ல நிவேதிதா வேலை பார்த்து கொண்டிருக்க, மேம் இன்னைக்கு நைட் பாரடைஸ் செம்மையா இருக்க போகுது என்று கூறினாள் லைலா. இது என்ன இடம் என்றாள் நிவேதிதா. அது அங்க நிறைய ரிச் கிட்ஸ் வருவாங்க, ஃபன் இருக்கும் என்றாள் லைலா. நான்லாம் வரல என்று சலிப்பாக கூறினாள் நிவேதிதா. ஆனா சரவணா சார் அங்க போக போறதா கேள்விப்பட்டேன் என்று லைலா கூறிட யோசனையில் மூழ்கினாள் நிவேதிதா. வேலையை முடித்ததும் இருவரும் காரில் கிளம்ப நிவேதிதா நைட் பாரடைஸ் இருக்கும் பக்கம் வண்டியை விட்டாள். யாரோ வரலன்னு சொன்னாங்க என்று நக்கலாய் கேட்டாள் லைலா. அவன் என் மானத்தை வாங்காம இருக்கணும் என்று பல்லை கடித்துக் கொண்டு வண்டியை ஓட்டினாள் நிவேதிதா. அந்த இடத்தில் வாளின் ஃபெராரி கண்ணை பறிக்க மின்வெட்டும் வேகத்தில் GTR 1 அங்கு வந்து நின்றது. அத்தியாயம் 101 GTR லிமிடெட் எடிஷன். நிவேதிதா நைட் பாரடைஸை நோக்கி காரை வேகமாய் ஓட்டிக் கொண்டிருக்க, அவளை கடந்த மின்னல் வேகத்தில் ஒரு GTR சென்றது. அந்த காரை கண்டதும் துரத்தி செல்லலாம் என்று அவள் நினைக்க, அதற்குள் காற்றில் அது மாயமானது. என்னாச்சு, மிஸ் பண்ணிட்டீங்களா என்று கேட்டாள் லைலா. அதில் தோலை குலுக்கியவள், அப்படி இல்ல, அவனோட டிரைவிங் ஸ்கில் நல்லா இருக்கு, ஒரு ரேஸ் கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைச்சேன். இஸ் ஜஸ்ட் டேலண்டட். சரவணாக்கு இவன் எவ்வளவோ தேவலாம். அதுவும் இல்லாம அந்த கார் லிமிடெட் எடிஷன் GTR, வெறும் பணத்தை வச்சு அதை வாங்கிட முடியாது என்றாள் நிவேதிதா. அவளும் பல நாட்களாய் அதுபோல் ஒன்றை வாங்க கனவு கண்டிருக்கிறாள். ஆனால் அவளால் இன்னும் வாங்க முடியவில்லை. நைட் பாரடைஸில் கார்களின் சத்தம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. பல பேர் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர். செழுமை மிக்க அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். நிறைய மாடல்கள் இன்னைக்கு ஜெயிக்க போகும் காருக்காக கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். மலை மேலே யாதவ் டீம் வந்து சேர்ந்தது. மேத்யூவின் கார் அங்கு வந்ததும் அவனிடம் சென்ற யாதவ், மிஸ்டர் சர்மா, உங்க ஃப்ரெண்டு எங்க என்று கேட்டான். அவனுக்கு தெரியும் சரவணா வரமாட்டான் என்று, ஆனாலும் வேண்டுமென்றே கேட்டான். அவன் வந்துகிட்டு இருக்கான் என்றான் மேத்யூ. அவனுக்கே உறுதியாய் தெரியாது என்ற போதிலும் சரவணன் சொன்னால் வருவான் என்று கூறினான். உங்க ஃப்ரெண்டு வராம இருந்து அவனுக்கு நல்லது. அவனுக்கு அவனோட இடம் எதுன்னு தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் நடந்துக்கணும். என் ஃப்ரெண்ட பத்தி உனக்கு என்ன தெரியும்
என்று கோபத்துடன் கேட்டான் மேத்யூ. மிஸ்டர் மேத்யூ, இந்த இண்டஸ்ட்ரியில நாம இருக்கிற வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்போ ஷர்மா ஃபேமிலிக்கு நெருக்கடி இருக்கு, அதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அத நல்லா யோசிங்க என்று நக்கலாய் கூறினான் யாதவ். அவன் எண்ணத்தில் இன்று சரவணனை கேலி பொருளாக்க வேண்டும் என்று நினைத்தான். மேத்யூ அவனுக்கு பதில் சொல்ல நினைக்க அதற்குள் அவன் போன் அடித்தது. அவனின் தந்தைதான் அழைத்திருந்தார். இந்த நேரத்துல என்னாச்சுப்பா என்று கேட்டான். அவர் கூறியதை கேட்டதும் புருவம் சுருக்கிய மேத்யூ, சரிப்பா, நான் உடனே வரேன் என்று கூறி உடனே சரவணாவிற்கு மெசேஜ் அனுப்பினான் மேத்யூ. சரவணா, ஒரு எமர்ஜென்சி, சோ நான் கிளம்புறேன். உன் கார்டுல 1 லட்சம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன். நீ தோத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா ரொம்ப இன்வால்வ் ஆகாத என்று அனுப்பி இருந்தான். அந்த 1 லட்சம் ஒரு இரவு முழுவதும் அங்கு இருக்க பத்தாதே. சரவணன் லேசாய் புன்னகைத்துக் கொண்டான். அவனாவது தோற்று போவதாவது, ரத்தினம் அவனை வளர்த்திருக்கிறாரே, அது மட்டுமா, ஜஸ்டினும் உடன் இருக்கிறானே. இதை பற்றி யோசித்துக் கொண்டு இருந்தவன் ரோட்டை பார்க்க அங்கு யாருமே இல்லை. என்ன, யாரையுமே காணோம்? இங்கதானே சொன்னாங்க, ஒருவேளை வழி மாறி வந்துட்டோமோ என்று யோசித்தான். நைட் பாரடைஸ் என்ற இடம் சிட்டியை விட்டு வெளியே மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மலையிலும் நிறைய பந்தயங்கள் நடக்கும். அங்குதான் யாதவ் சரவணாவிற்காக காத்து கொண்டிருந்தான். 1 மணி நேரம் ஆகியும் அவன் வந்த பாடில்லை. தாரிகா, உன் ஃப்ரெண்டு வெறும் வாய்ஸ் அவடால் தான் போல. மிஸ்டர் சபரிஸ் சொன்னது சரிதான். நீ ஃபியூச்சர்ல என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்க போற. இதுல நீ கிளியரா இருக்கணும். உன் அழகுக்கே நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு நைட்டு ஏன் கார்ல நீ வாயேன் என்று கேட்டான் யாதவ். இங்கு ரேஸில் ஒரு ரூல் இருக்கிறது. பணம் முக்கியம்தான், அதைவிட ரேஸில் பக்கத்தில் உட்கார அழகான பெண்ணையும் அழைத்து வர வேண்டும். அதுக்கே பல பெண்கள் அங்கு வந்து இருக்கின்றனர். எக்கச்சக்கமாய் பணம் இங்கு செலவழிக்கப்படும். நோ என்று மறுத்துவிட்டாள் தாரிகா. சரவணனை பார்க்கத்தான் அவள் இங்கு வந்தாள். அவன் வரவில்லை என்றால் அவள் இங்கு வந்தது வீண் போகும். சரி, அப்போ நான் போய் வேற யாரையாவது சூஸ் பண்ணிக்கிறேன் என்றான் யாதவ். சிறிது நேரத்தில் அங்கு இருந்த ஒரு மாடலை தேர்ந்தெடுத்திருந்தான். அவனின் கார் அருகில் வந்ததும் தாரிகாவை அவளின் எதிரி போல் பார்த்தவள் உடனே மேலே இருந்த கோட்டை கழட்டி, மிஸ்டர் யாதவ், உங்க ஏஜென்சில இந்த மாதிரி ஒரு பொண்ணையா சப்போர்ட் பண்ண போறீங்க என்று முகத்தை சுளித்தாள். உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? அவ காலேஜ் பியூட்டி என்று கடுகடுத்தான் யாதவ். அதனால என்ன என்ன இருந்தாலும் கடைசில எவன்கிட்டயாவது அவ விழுந்தாகணும்ல என்றாள். அதில் சிரித்தவன், கரெக்ட் தான், ஆனா அழகு இருக்கிற எல்லா இடத்துலயும் அறிவு இருக்கிறது இல்லையே. அவ பின்னாடி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். ஒன்னத்துக்குமே வழியிலனாலும் கலர் கலரா கதை விடுறான். மேத்யூ சர்மா கூட ஃப்ரெண்டா இருந்துட்டா அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்று கடுகடுத்தான் யாதவ். அந்த மாடல் புன்னகைத்தபடியே, அந்த மேத்யூ சர்மாவே உங்க முன்ன ஒண்ணுமே இல்ல. கூடிய சீக்கிரமே ஹில்வுட்ல சர்மா ஃபேமிலின்னு ஒண்ணு இல்லாமலே இருக்க போகுது என்று கூறினாள். இதையெல்லாம் தாரிகா கண்டு கொள்ளாமல் நைட் பாரடைஸ் என்ட்ரன்ஸையே பார்த்து கொண்டிருந்தாள். நிறைய பேர் அவளிடம் பேசிவிட்டு செல்ல அவள் அவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்தாள். அப்பொழுது அங்கு ஒருவன் வர உடனே யாதவ் அவனிடம் மிகவும் பணிவாக பேசிக் கொண்டிருந்தான். அந்த நபரின் விழிகள் தாரிகா மீது படிந்தது. வெள்ளை நிற ஸ்கின்னி ஜீன்ஸ் அணிந்து வெளிர் ஊதா சிப்போன் கிராப் டாப் அணிந்திருந்தாள் தாரிகா. அவள் உடை மிக சாதாரணமாய் இருந்தது. ஆனால் அனைவரின் கண்ணையும் அவள் பறித்தாள். அந்த நபர் தாரிகாவிடம் வந்து, ஹே கியூட்டி, என்னோட கார்ல ஜாயின் பண்ணிக்கிறியா என்று கேட்டான். அவன் மிகவும் அடக்கமாய் கேட்பதை பார்த்தவள், இல்ல, என் ஃப்ரெண்டு வருவா என்றாள் தாரிகா. பாய் ஃப்ரெண்டா என்று அவன் ஆர்வமாய் கேட்க மெல்ல தலையசைத்தாள் தாரிகா. அதில் வருத்தம் கொண்டாலும் லேசாய் புன்னகைத்தவன், இந்த தேவதையை நான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் உன் கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா என்று கேட்டான். தாரிகாவிற்கு விருப்பம் இல்லை. ஆனால் அங்கு வந்த யாதவ், மிஸ்டர் தருண், இவ எங்க கம்பெனி புது ஆர்டிஸ்ட். நான் உங்களுக்கு இவளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன் என்று கூறினான். அதற்கு தலையசைத்த தருண், எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ, இனிமே நீ என்னோட ஃப்ரெண்ட்
என்றான். அதற்கு உடனே வேகமாய் தலையசைத்தான் யாதவ். தருண் சென்ற பின் தாரிகாவை முறைத்த யாதவ், தாரிகா, இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் கம்பெனி உன்னை ட்ரெயின் பண்ணாது, பாத்துக்கோ. ஆர்டிஸ்ட் நீங்களாம் எம்ப்ளாயிஸ், அது யாருன்னு தெரியுமா? நானே அவர்கிட்ட ரொம்ப மரியாதையா தான் பேசுவேன். ஆனா நீ ரொம்ப திமிரா அவரையே ரிஜெக்ட் பண்ற. அவர் முன்ன என்ன அசிங்கப்படுத்த நினைக்காத என்று கடிந்து கொண்டான். எனக்கு நிஜமாவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உண்மையை சொன்னது குத்தமா என்று கேட்டாள் தாரிகா. ஓம் பாய் ஃப்ரெண்டா என்று சிரித்தான் யாதவ். முதலில் சரவணன் சும்மா அவள் பின்னே சுற்றுகிறான் என்று நினைத்தான். ஆனால் தாரிகா மனதிலும் அந்த எண்ணம் இருந்தது. அவளை நகையடிக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. தாரிகா மேலும் பேசும் முன் அவளின் போன் அடித்தது. எடுத்து பார்க்க சரவணன் தான் மெசேஜ் செய்திருந்தான். சாரி தாரிகா, நான் ரூட்டு மாறி போயிட்டேன். இப்ப நான் திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். உனக்காக சீக்கிரமா வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணு. இன்னைக்கு நீதான் என்னோட குயின் என்று அனுப்பியிருந்தான் சரவணன். இன்று எப்படியாவது தாரிகாவிடம் அவனின் காரை பற்றியும் பாதை ஹில்வுட்டையே அவன் கையில் இருப்பதை பற்றியும் கூறிட நினைத்தான். அதுவும் இல்லாமல் அவள் என்ன செய்ய நினைத்தாலும் அவளுக்கு உறுதுணையாக அவன் இருப்பான் என்று காட்டிட நினைத்தான். அவனின் மெசேஜை பார்த்த தாரிகாவிற்கு லேசாய் வெட்கம் வந்தது. அவளின் காதல் உலகை கலைத்தான் யாதவ். பாத்தியா தாரிகா, அவனுக்கு எவ்வளவு நக்கல்னு. ஒண்ணுமே இல்லனாலும் இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ அவனோட குயினாமா. இங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களாம் வர்றாங்கன்னு அவனுக்கு தெரியுமா என்று அந்த மெசேஜை பார்த்ததும் கேட்டான். குயினா? எந்த நாட்டுக்கு அவன் ராஜான்னு தெரியல என்று நக்கல் செய்தான். அப்பொழுது மலை அடிவாரத்தில் கூச்சல் சத்தம் அதிகமாய் கேட்க அனைவரின் கவனமும் அங்கு சென்றது. அந்த மாடல் யாதவ் கைகளை கோர்த்து கொண்டு, மிஸ்டர் யாதவ், வாங்க போய் பார்க்கலாம் என்று கூறி அழைத்து சென்றாள். என்ன நடக்குது இங்க என்று யாதவ் கேட்க, மிஸ்டர் தர்ஷன் செகண்டா வந்துட்டாரு என்றாள் மாடல். என்ன அவரா? அவரோட டிரைவிங் ஸ்கில்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்குமே என்று நினைத்தவன், அப்போ எந்த கார் ஃபர்ஸ்ட் வந்தது என்று கேட்டான் யாதவ். ஜிடிஆர் லிமிடெட் எடிஷன் ரெட் கலர் கார். வாவ், அது செம்மையா இருக்கு என்று குதூகலித்தாள். யாதவ் பார்க்க காற்றை கிழித்துக் கொண்டு அந்த கார் வந்தது. யாதவ் முன்னே அதிவேகத்தில் வந்த ஜிடிஆர் சடன் பிரேக் போட்டு ஸ்டைலாக நின்றது. அத்தியாயம் 102. ஹெலிகாப்டர் டெலிவரி. யாதவ் பெரும் அதிர்ச்சியில் நின்றான். இதுவரை ஹில்வுட்டில் அந்த லிமிடெட் எடிஷன் கார் யாரும் வைத்திருந்ததில்லை. உலகத்திலேயே வெறும் 10 கார் மட்டும்தான் இருக்கிறது. செம்ம கார் என்று தன்னை அறியாமல் கூறினான் யாதவ். அந்த கார் தான் அங்கு ஹீரோவாக மின்னியது. காரை நிறுத்திய வேகத்திலே உள்ளே இருக்கும் ரேசர் எவ்வளவு திறமையானவன் என்று தெரிந்தது. வட்டம் அடித்துக் கொண்டே யாதவ் முன்னே வந்து நின்றது. யாதவுக்கு அந்த காரின் ஓனர் யாராக இருக்கும் என்ற ஆர்வம் அதிகரித்தது. லிமிடெட் எடிஷன் காரை வைத்துக் கொண்டு இருப்பவனிடம் நன்றாய் பழகினால் ஒரு நாளாவது அதனை கடன் வாங்கி ஊர் சுற்றலாம் என்று கனவு கண்டான். கார் பக்கம் சென்று பார்த்த யாதவ் மேலும் அதிர்ந்தான். பார்ப்பது சரிதானா என்று குழம்பியவன் கண்ணை கசக்கி பார்த்தவன் திகைப்பிலே இருந்தான். இது அந்த வீணா போன சரவணா தானே? இவ என்ன பண்றான் இங்க? நான் தப்பா நினைச்சிட்டேனா இல்ல நான் கனவுல இருக்கேனா என்று பயங்கரமாய் குழம்பினான் யாதவ். மெஜஸ்டிக் பார் உள்ளே நுழைய முடியாதவன் இப்பொழுது ஜிடிஆரில் வந்திருக்கிறானே என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்தான். சாரி, இன்ஜின் மாத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு. இங்க வர்றதுக்கு இது அவசியம் அதான் என்று தாரிகாவை பார்த்து கூறியபடியே இறங்கினான் சரவணா. இங்கே வருவதற்காக இன்ஜினையே மாற்றிவிட்டு வந்திருக்கிறானே என்று அனைவரும் வாயை பிளந்தனர். இது யாதவ் மேலும் பேச்சு வராமல் திகைப்புடனே தாரிகாவையும் சரவணனையும் பார்த்தான். தாரிகாவிற்கு இது ஒன்றும் புதிது இல்லையே. யாதவின் அதிர்ச்சியான முகத்தை பார்த்தவள் சரவணனின் கையை கோர்த்து கொண்டு, நான் தான் சொன்னல என் பாய் ஃப்ரெண்ட் ஏழை இல்லன்னு என்று கூறினாள். அதில் லேசாய் புன்னகைத்தவன் யாதவ் பக்கம் திரும்பி, மிஸ்டர் யாதவ், நான் வந்துட்டேன். அப்புறம் எங்க உங்க கார் என்று கேட்டான் சரவணா. அங்கு இருந்த நிறைய மாடல்கள் பார்வை அவன் மீதே இருந்தது. அங்கு இருக்கும் முக்காவாசி பேர் அவனையே பார்த்து கொண்டு இருந்தனர். யாதவ் எச்சிலை விழுங்கிக் கொண்டான்.
அவன் கார் அவன் அருகே இருந்தாலும் அதனை சொல்ல அவனுக்கு அவமானமாய் இருந்தது. அவன் முன்னே செல்வதற்கு கூச்சம் கொண்டவன், அது நான் கொண்டு வரல என்று புழுகினான் யாதவ். அவன் முன்னே அசிங்கப்பட விரும்பவில்லை. அதில் அங்கு இருந்தவர்கள், மிஸ்டர் யாதவ், நீங்க நல்லாவே காமெடி பண்றீங்க. அங்க இருக்கிறது உங்க கார் தானே என்று ஒருவன் கேட்டான். மிஸ்டர் யாதவ், உங்க டிரைவிங் ஸ்கில்ஸ் பத்தாது, அதுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறதே நல்லது என்றான் இன்னொருவன். ஆட, நீ சும்மா இருப்பா. மிஸ்டர் யாதவ், நீங்க பயப்படாதீங்க. நீங்க நல்லா ஓட்டணும்னு நினைச்சா உங்களால கலந்துக்க முடியும். பார்ட்டிசிபேஷன் தானே முக்கியம் என்றான் இன்னொருவன். இதனை கேட்டதும் யாதவ் முகம் கருத்தது. அவனால் சரவணனை தோற்கடிக்க முடியாது. தர்ஷனையே அவன் தோற்கடித்து முன்னே வந்திருக்கிறான். யாதவ் வெட்கமே இல்லாமல், நாங்க இன்னைக்கு ரெகுலர் கேம் விளையாட போறது இல்ல, இது ரிலே ரேஸ். ஸ்பேர் கார் போக உன்கிட்ட குறைஞ்சது 5 கார் இருக்கணும். நீ தனியாவா வந்த என்று நக்கலாய் கேட்டான். சரவணனிடம் இந்த ஒரு கார் தான் இருக்கும் என்று நினைத்து வம்பு செய்தான் யாதவ். அதனை புரிந்து கொண்ட சரவணா, என்கிட்ட இந்த ஒரு கார் தான் இருக்குன்னு நினைக்கிறியா என்று கேட்டான் சரவணா. ரத்தினத்திடம் அனைத்தையும் ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டுதானே இங்கு வந்தான். யாதவ் சரவணாவிற்கு பின்னால் எட்டி பார்க்க ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. கண் கெட்டிய தூரம் வரை ஒரு கார் கூட தெரியவில்லை. இந்த அடிவாரத்துக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ரேஸ் இன்னும் 20 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகிரும். இதுல பிரிப்பரேஷன் டைம் வேற. அது சரி, உன் கார் எப்படி வரும்? என்ன தானா வானத்துல இருந்து விழுகுமா என்று நக்கல் செய்தான் யாதவ். காரு வரலன்னா அப்படியே ஓரமா நின்னு வேடிக்கை பாரு என்று சரவணனை மேலும் நக்கல் செய்வதில் அவனுக்கு அலாதி இன்பமாய் இருந்தது. சரவணா தாரிகா இடுப்பை சுற்றி கைகளை வளைத்துக் கொள்ள அதில் அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள் தாரிகா. ஒற்றை கண்ணை அழகாய் அடித்தவன் யாதவ் பக்கம் திரும்பி, இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். ஹில்வுட்ல இருக்கிற யாருக்கும் என்னை எதிர்க்க சக்தி இல்ல. இனிமே யார் பார்வையும் தாரிகா மேல இருக்க கூடாது. அதையும் மீறி இருந்தா அதுதான் நீங்க பாக்குறது கடைசியா இருக்கும் என்று அழுத்தமான குரலில் மிரட்டினான் சரவணா. யாதவ் பக்கம் திரும்பியவன், அப்புறம் நீ சொன்னது சரிதான், அது வானத்துல இருந்து தான் வரும் என்று மந்த காசு புன்னகை ஒன்றை சிந்தினான். அவன் சொல்லி முடிக்க வானத்தில் பெரும் சத்தம் கேட்டது. யாதவ் திகைத்து போய் வானத்தை பார்த்தான். மேலே ஹெலிகாப்டர் வந்தது. 1 இல்ல, மொத்தம் 5 ஹெலிகாப்டரும் 5 வகையான உயர்தர காரை தாங்கிக் கொண்டு வந்தது. ஒவ்வொரு காரும் குறைந்தது 10 கோடி மதிப்பிருக்கும். அங்கு இருந்தவர்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். இதுவரை அங்கு சரவணனை போல் ஒருத்தனை அவர்கள் பார்த்ததில்லை. ஹெலிகாப்டர் நின்றதும் அதிலிருந்து ஒருவர் இறங்கி வந்து, மிஸ்டர் சரவணா, நீங்க புக் பண்ண கார் வந்துருச்சு என்று கூறிட அனைவரும் சரவணனின் செழுமையை கண்டு ஆச்சரியப்பட்டனர். இவன் புக் பண்ண கார் இங்கேயே வந்து இறங்குது. தெரியாதனமா இவன் கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ என்று மனதில் நொந்தான் யாதவ். இனி வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? மொத்த கூடமும் சரவணன் பக்கம் சாய்ந்திட யாதவ் முகம் கருத்தது. அவனுக்கும் சரவணாவிற்கும் வானளவில் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி அவனுக்கு சரிசமமாய் போட்டி போட முடியும்? உன்கிட்ட கார் இருக்கு, ஆனா ரேசர்ஸ் இருக்காங்களா என்று வேர்வையை துடைத்தபடியே கேட்டான் யாதவ். இன்னும் அவனின் ஈகோ விட்டுவிட இடம் கொடுக்கவில்லை. ரேசர்ஸா? பணம் இருந்தா ரேசர்ஸ் இருக்க மாட்டாங்களா என்ன என்று கேட்டான் சரவணா. பணமா? ஆமா, பணம் தானே எல்லாமே. ஆனா இங்க வர்றவங்க ஒன்னும் பணம் இல்லாதவங்க இல்லையே. நீ லட்ச லட்சமாவும் கோடி கோடியாவும் செலவு பண்ணாதான் கிடைக்கும். எத்தனை பேருக்கு கோடி கணக்குல கொடுப்ப என்று வேண்டுமென்றே கேட்டான் யாதவ். ஏதாவது செய்து சரவணனை விட அவன் மேலானவன் என்று காட்ட நினைத்தான். சரவணா அவன் பாக்கெட்டில் இருந்து சில கார்ட்ஸை எடுத்தான். அதனை பார்த்த யாதவ், இத வச்சு ரேசர்ஸ் வாங்க போறியா என்று கேட்டவன் எல்லலாக நகைத்து, என்ன சரவணா, இது டிஸ்கவுண்ட் கார்டா? நீ எவ்வளவு பெரிய பணக்காரன், இந்த சப்ப டிஸ்கவுண்ட் கார்டை வச்சிருக்க என்று திமிராய் சிரித்தான் யாதவ். அவன் நினைப்பது போல் அது ஒன்றும் சாதாரண டிஸ்கவுண்ட் கார்டு இல்லை. அது எல்லாமே மெம்பர்ஷிப் கார்டு. அந்த கார்டின் மதிப்பு தெரிந்தால் திமிராய் பேசிக் கொண்டிருக்கும் யாதவின் வாய்
தன்னால் பூட்டு போட்டுக் கொள்ளும். இது டிஸ்கவுண்ட் கார்டு இல்ல, இது மெரைன் கிளப்போட மெம்பர்ஷிப் கார்டு. இப்ப யாருக்காவது என் கூட ஃப்ரெண்டாக விருப்பம் இருக்கா என்று அந்த கார்டை அசைத்து காட்டினான். மொத்த நைட் பாரடைஸும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தது. மெரைன் கிளப் மெரைன் ரிசார்ட் மூலமாக நிறுவப்பட்டது. சாதாரண பணக்காரர்களால் அந்த ரிசோர்ட்டில் ஒரு வேளை உணவு கூட உண்ண முடியாது. பல கோடீஸ்வரர்களின் கனவு மெம்பர்ஷிப் கார்டு இப்பொழுது சரவணன் கையில் இருக்கிறது. அங்கு இருந்த பல பணக்காரர்கள் உடனே சரவணன் பக்கம் டிஸ்கவுண்டில் கிடைக்கும் பொருட்களை வாங்க போட்டி போட்டு செல்லும் கூட்டம் போல் ஓடினர். சரவணா, சரவணா, என்னால டிரைவ் பண்ண முடியும், நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் சரவணா, நாங்க உங்க கூட ஜாயின் பண்ண விருப்பப்படுறோம். எங்க கம்பெனியை கூட உங்களுக்கு கீழே மெர்ஜ் பண்றேன் என்று பல குரல் அங்கு கேட்டது. அந்த சத்தமே அந்த இடத்தில் எதிரொலித்தது. யாதவுக்கு அந்த மெம்பர்ஷிப் கார்டு கிடைத்தால் நன்றாயிருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அதனை கேட்கத்தான் அவனின் தன்மானம் மறுத்தது. ஆனால் வெட்கத்தை விட்ட யாதவ் சரவணனிடம், மிஸ்டர் சரவணா, அந்த மெம்பர்ஷிப் கார்டை காட்டுறீங்களா என்று பணிவோடு பம்மியமாய் கேட்டான் யாதவ். சில நாட்கள் முன்புதான் மெரைன் கிளப்பை திறந்தனர். திறந்த ஒரு வாரத்திலே மிகவும் பிரபலமானது. முக்கியமா கோஸ்ட் டவுனில் மிக பிரபலமானது. அந்த கிளப்பில் சேருவதை மிக கௌரவமாக கருதினர். அது எத்தகைய மதிப்புள்ளது என்று யாதவுக்கு தெரியும். பணத்தால் அந்த கார்டை வாங்கிவிட முடியாது. அந்த கிளப்பே சரவணனால் துவங்கப்பட்டதுதான். அந்த கிளப் பிசினஸ் உலகில் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இல்லாமல் தனி ஒருவனால் ஆரம்பிக்கப்பட்டது. பீனிக்ஸ் குடும்பம் அவர்களின் அடுத்த வாரிசை யார் பிசினஸ் உலகில் உச்சியில் இருக்கிறார்களோ அவர்களை தான் தேர்ந்தெடுக்கும் என்று ரத்தினம் கூறினார். பீனிக்ஸ் குடும்பத்திற்கு உலகம் முழுக்க பிசினஸை அடுத்ததாக எடுக்கக்கூடிய ஆட்கள் 100 கணக்கில் இருக்கின்றனர். இந்த நாட்டிலே 3 பேர் இருக்கின்றனர். அவற்றுள் சரவணனும் ஒருவன். சரவணனிற்கு அந்த 100 பேரையும் வீழ்த்தி முன்னுக்கு வருவதுதான் எண்ணம். அதனால்தான் சரவணா அவனின் காய் ஒவ்வொன்றையும் மிகவும் பக்குவமாக, அதே நேரம் அவனின் ஒவ்வொரு குறியும் மிக பெரிய ஆட்களாய் இருக்கிறது. கூட்ட நெரிசலில் சரவணன் கையில் இருந்த கார்டு கீழே சிதறிட கூச்சம் பார்க்காமல் அதனை தவிழ்ந்து எடுக்க நினைத்தான் யாதவ். அத்தியாயம் 103. அவமானத்தில் யாதவ். யாதவ் கூட்டத்தில் அடித்து பிடித்து ஒரு காடை விழுந்து எடுத்ததும் சந்தோஷம் அடைந்தான். அப்பாடா, நமக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு என்று அவன் அதனை தூசி தட்டி கோட்டில் துடைத்துக் கொள்ள, மிஸ்டர் யாதவ், ஐ எம் வெரி சாரி. இந்த கார்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நான் இன்ட்ரோ கொடுத்தா தான் இது செல்லுபடி ஆகும். இல்லன்னா அந்த கார்டு இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லன்னாலும் ஒண்ணுதான் என்று பாவமாய் கூறினான் சரவணா. இதை கேட்டதுமே யாதவ் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன விளையாடுறியா நீ என்று கடுகடுத்தான். மிஸ்டர் யாதவ், அது எனக்கு அவசியமும் இல்ல, உங்க கூட விளையாடுற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்ல என்று நக்கலாய் கூறிய சரவணா மேலும், சரி மிஸ்டர் யாதவ், நம்ம காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா என்று ஆர்வமாய் கேட்டான். இதுக்கு மேலேயும் போட்டி வேணுமா என்ன? அவன்தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே ஜெயிச்சிட்டானே. சரவணா, நீ ஜெயிச்சிட்ட என்று வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் யாதவ். அசிங்கத்தில் தலையை குனிந்து கொண்டான். இப்பொழுது அவன் சரவணன் முன் தலை குனியவில்லை என்றால் நைட் பாரடைஸில் இருக்கும் அனைவரையும் அவன் பகைத்துக் கொள்வான். அங்கு இருக்கும் பாதி பேர் சரவணனின் கார்டை வாங்கி இருந்தனர். சரவணனை யாதவால் மெச்சாமல் இருக்க முடியவில்லை. ஒரே நாளில் சரவண நிறைய நெட்வொர்க்கை வளர்த்து கொண்டான். யாதவ் அதற்கு மேல் செய்வதறியாமல் இருந்தான். நைட் பாரடைஸின் பின்பக்கம் நிவேதிதா இன்னும் அந்த இடத்திற்கு செல்லவில்லை. அந்த ஜிடிஆரை பின்தொடர்ந்து சென்றவள் இன்னும் நைட் பாரடைஸுக்கு செல்லாமல் இருந்தாள். அந்த காரை தேடி சென்றதில் வழி மாறிவிட்டாள். இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போச்சே என்று காலை தரையில் உதைத்தாள் நிவேதிதா. தன் போனை பார்த்து கொண்டு இருந்த லைலா, மேம், இனி நம்ம நைட் பாரடைஸுக்கு போகணும்னு அவசியம் இல்ல போல என்று கூறினாள். என்ன ஒளர்ற என்று கடுகடுத்தாள் நிவேதிதா. ஏற்கனவே அந்த ஜிடிஆர் காரை விட்ட கடுப்பில் இருந்தாள். அங்க ரேஸே முடிஞ்சிருச்சு என்று போனை பார்த்து கூறிய லைலா மேலும், அங்க அந்த ஒரு ஜிடிஆர் மட்டும் இல்ல, அங்க 5 ஹெலிகாப்டர்ல 5 விதமான ஸ்போர்ட்ஸ் கார் வந்து இறங்கியிருக்கு என்று கூறிட நிவேதிதா வாயடித்து நின்றாள். இப்படி ஒரு ஆடம்பரமான விஷயத்தை அவள் கேட்டதில்லை. அதுவும் இல்லாம அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு.
உங்களுக்கு மெரின் கிளப் ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் முன்ன ஓபன் பண்ணது, ரொம்ப பாப்புலர் என்று லைலா கேட்க வேகமாய் தலையசைத்தாள் நிவி. அது எப்படி அவளுக்கு தெரியாமல் இருக்கும்? அவளும் அந்த கிளப்பில் சேருவதற்கு அனைத்து ஏற்பாட்டையும் மிக கவனமாய் செய்தாளே. இன்னும் அவளது ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆகாமல் இருக்கிறது. இப்பொழுது அதனை நினைத்து அவள் கவலை அதிகரித்தது. அந்த ப்ரொஃபைல் மட்டும் அப்ரூவ் ஆகாமல் இருந்தால் அது குமார் குரூப்ஸின் ஸ்டேட்டஸை பெரிதாய் பாதிக்கும். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நைட் பாரடைஸ்க்கு அந்த கிளப்ல இருந்து ரொம்ப பெரிய ஆள் வந்திருக்காங்களாம். அவர் ஒரு செட் மெம்பர்ஷிப் கார்டோட அங்க வந்திருக்காரு. எந்த ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனும் இல்லாம அவங்க எல்லாம் கிளப்ல ஜாயின் பண்ணலாம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு அது கிடைச்சிருக்கு என்று அவள் போனை பார்த்து ஒவ்வொன்றாக கூறினாள் லைலா. நிவேதிதாவிற்கு அங்கு செல்லாமல் கார் பின்னால் சென்று அதனை தவற விட்டோமே என்று வருத்தம் இருந்தது. ஒழுங்கா அங்க போயிருந்தா இந்நேரம் மெம்பர்ஷிப் கார்டை வாங்கியிருப்பேன் என்று நினைத்தாள் நிவி. நைட் பாரடைஸ் இன்றும் மிகவும் பரபரப்பாக இருந்தது. அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள் முகம் மட்டும் கருத்தது. அதீத கடுப்புடன் நின்று கொண்டிருந்தான் யாதவ். இந்த சரவணன் இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம போச்சு. இவன் அந்த புது பொண்ணு பின்னாடி சுற்றான். அவன்கிட்ட இருக்க பணத்துக்கு எப்பேற்பட்ட செலிபிரிட்டி கூட வேணாலும் அவன் டேட் பண்ணலாம் என்று கடுகடுவென நினைத்தான். இறுகிய முகத்துடனே அங்கு இருந்து வெளியேறினான் யாதவ். அவன் மலை அடிவாரத்திற்கு வந்திட அவன் போன் அடித்தது. குளோரி பிலிம் புரொடக்ஷனில் இருந்துதான் அழைப்பு வந்தது. எதிர்ப்புறத்தில் இருந்தவர், மிஸ்டர் யாதவ், உங்களை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க என்று கூறிட பெரிதாய் அதிர்ந்த யாதவ், என்னாச்சு, ஏன் என்று கேட்டான். ரொம்ப பெரிய ரீசன்லாம் இல்ல, மெரைன் கிளப்ல இருக்க முக்கியமான ஒருத்தரை நீ அவமானப்படுத்தி இருக்க என்று சாதாரணமாய் கூறினார். அதில் மேலும் அவனுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. இந்த சரவணா மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? உண்மையிலேயே இவன் யாரு? இவனால எப்படி இத பண்ண முடிஞ்சது என்று மனதில் பல கேள்வியுடன் ஒரு வில்லாவிற்கு சென்றான். அந்த வில்லாவின் சொந்தக்காரன் தூங்க தயாராகி இருக்க யாதவ் வந்ததை கண்டு, எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்க என்று கேட்டான். யாதவ் அங்கு இருக்கும் சோஃபாவில் பொத்தென்று இறுகிய முகத்துடன் அமர்ந்தான். ப்ரோ, இன்னைக்கு என் வேலை போச்சு. என்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. நீதான் ஹெல்ப் பண்ணணும். உனக்கே தெரியும், நான் உனக்காகத்தான் இத்தனை வருஷமா வேலை பாக்குறேன்னு. நீதான் என்ன என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ண சொன்ன. சோ நானும் யோசிக்காம இன்வெஸ்ட் பண்ண. ஆனா இப்போ என்னையே ஒருத்தன் தூக்கிட்டான். இன்னைக்கு ரொம்ப பெரிய அவமானமா போச்சு என்று சிவந்த முகத்துடன் கூறினான். குளோரி பிலிம் புரொடக்ஷன் மட்டும் இல்லை என்றால் யாதவ் ஒன்றும் இல்லை. மேலும் சொல்ல போனால் குளோரி பிலிம் புரொடக்ஷன் அவனுக்கு ஷேர்ஸ் மட்டும் கொடுத்ததில்லாமல் நிறைய அதிகாரங்களை அவனுக்கு வழங்கி இருக்கிறது. பல பிரபலங்கள் அவன் சொல்வதை தான் கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இவனுக்காக பணம் சம்பாதித்து கொடுக்க வேண்டும். உன்னை யாரு ஃபயர் பண்ணது என்று அந்த ஆள் கேட்டான். சரவணா என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறியவனுக்கு ஆத்திரம் அதிகமாயிருந்தது. அவன் பெயரை கேட்டதுமே புருவம் சுருக்கியவன், நிஜமாதான் சொல்றியா? அவன் மெரின் ரெசார்ட் மெம்பரா என்று கேட்க அவனுக்குமே ஆச்சரியம். ஆமா என்று அழுத்தி கூறினான் யாதவ். இன்னைக்கு அவன் எத்தனை பேருக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தான் என்று கேட்டான். அதில் தலை குனிந்து கொண்ட யாதவ் 100 பேருக்கு கொடுத்திருப்பான் என்று முணுமுணுத்தான். இதை கேட்டவன் அப்படியே சமைந்து விட்டான். 100 மெம்பர்ஷிப் கார்டு என்றால் ஒன்னும் சும்மா இல்லையே. அவனுடைய அப்ளிகேஷனே ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். அதை கண்டவனுக்கு ஆத்திரம் வந்தது. மிஸ்டர் விட்டல், என்னாச்சு? என்ன இதுல இருந்து காப்பாத்து ப்ரோ. நாம எப்படி இந்த சரவணனை சமாளிக்க போறோம் என்று கேட்டான் யாதவ். அவன் முன்னே அமர்ந்து இருப்பது சாட்சாத் கேசவே. கேசவோ பிரம்மை பிடித்தது போல் இருந்தான். சரவணனுக்கு இவ்ளோ அத்தாரிட்டி இருக்கா? சர்வ சாதாரணமா மெம்பர்ஷிப் கார்டை 100 பேருக்கு கொடுத்திருக்கான். விட்டல் குடும்பத்தாலேயே அந்த ரெசார்ட் கிளப்ல மெம்பர் ஆக முடியலையே என்று தனக்குள்ளே நினைத்துக் கொண்டான் கேசவ். நாட்டிலே மெரின் கிளப் தான் டாப் நாச். இப்பொழுதுதான் அது ஆரம்பிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த கிளப்பின் வருங்காலம் நிச்சயம் பிரகாசமாய் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்புறம் நம்மால வேற என்ன பண்ண முடியும்? போய் மன்னிப்பு கேளு என்று கர்ஜித்தான் கேசவ். அவனுக்கே வேர்த்து கொட்டியது. பிரகாஷ் கான்பரன்ஸிற்கு வந்த பொழுது கேசவிற்கு சர்வமும் அடங்கியது. உண்மையில் பிரகாஷின் வருகை சரவணனை காப்பாற்ற இல்லை, விட்டல் குடும்பத்தை சரவணனிடமிருந்து காப்பாற்ற என்று தோன்றியது கேசவுக்கு. என்ன மன்னிப்பு கேட்கணுமா என்று அதிர்ந்தான் யாதவ். அவனுக்கு ஏன் மற்றவர்கள் சரவணனை கண்டு இவ்வளவு பயப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுது கேசவே பயப்படுவது
அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஆமா, அவன் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு, இதான் அவன் காலேஜ் இருக்கிற அட்ரஸ், போய் யூனிவர்சிட்டி வாசல்ல மண்டி போட்டு சரவணா கிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல உன் குடும்பமே இருக்காது என்று பதட்டத்துடனே கூறினான் கேசவ். சரவணன் முன்பு கேசவே ஒன்றுமில்லை. கேசவ் கூறியது போலவே யூனிவர்சிட்டி முன்பு மண்டி போட்டான் யாதவ். கேசவ் கிட்ட பிரச்சனை செய்யக்கூடாது என்று அவனுக்கு தெரியும். இரவு முழுவதும் யாதவ் சரவணன் வருவான் என்று மண்டி போட்டிருந்தான். ஆனால் சரவணன் வந்த பாடில்லை. கோபத்தில் கைகளை இறுக்கிக் கொண்டான். இப்பொழுது பங்குனி வெயில் பல்லை இழுத்துக் கொண்டிருந்தது. அவன் அருகே ஒரு கார் வந்து நின்று யாதவுக்கு ஒருவன் குடை பிடித்து, மிஸ்டர் யாதவ், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். யாதவ் திரும்பி அந்த நபரை பார்த்தான். அந்த நபர் ரோல்ஸ் ராய்ஸில் வந்திருந்தான். நீங்க இப்படி முட்டி போட்டிருக்கிறது நல்லா இல்ல, நாம கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசலாமா என்று கேட்டான். அதற்கு தலையை மறுப்பாக அசைத்த யாதவ், நான் பிஸியா இருக்கேன் என்றான். நீங்க கவலைப்படாதீங்க யாதவ், நீங்க இங்க எதுக்காக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எங்களுக்காக நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணா உங்களோட ஷேர்ஸ நாங்க திரும்ப உங்களுக்கு வாங்கி தரோம். ஏன் வேணும்னா அந்த ப்ரொடக்ஷனையே உங்களுக்கு வாங்கி தரோம். இதுக்காக நீங்க பெருசா ஏதாவது பண்ணணும்னு இல்ல. எங்களோட மெம்பர்ஸ் மெரைன் கிளப்ல கோல்டன் மெம்பர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னா எது வேணும்னாலும் நடக்கும் என்று அழுத்தமாய் கூறினான். அத்தியாயம் 104. நியூ ப்ராஜெக்ட். எங்களை நீங்க நம்ப இந்த குவாலிஃபிகேஷன் போதுமா என்று அந்த நபர் கேட்டான். ஹில்வுடில் சில பேருக்கு மட்டும் கோல்டன் மெம்பர்ஷிப் இருக்கிறது. யாதவ் இதை கேட்டதும் மெல்ல எழுந்தான். இப்பொழுது அவனுக்கு உதவ ஒருவன் வந்து விட்டானே. இப்ப நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்று கேட்டான். சரவணா நேற்று கொண்டு வந்த மெம்பர்ஷிப் கார்டு எல்லாம் சாதாரண கார்டுதான். அந்த ஆள் யாதவ் காதல் மெல்ல கிசுகிசுத்தான். அதை கேட்டதுமே யாதவ் அந்த ஆளை பயங்கரமாய் முறைத்து, என்ன சொன்ன, இப்படி பண்றது சட்டத்துக்கு எதிரானது என்று கடுகடுத்தான் யாதவ். மிஸ்டர் யாதவ், சட்டம்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, இதுக்கே பயப்படுறீங்களா? அதுவும் இல்லாம எதிர்பாராத விபத்து நடக்கிறது தானே என்று கண்களை சுருக்கி கூறினான். கவலைப்படாதீங்க, இத மட்டும் நீங்க பண்ணா அப்புறம் நீங்க தான் க்ளோரி பிலிம் ப்ரொடக்ஷன்ல மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரா இருப்பீங்க. அதன் பின் ஒரு அக்ரிமெண்டையும் எடுத்தான். அதில் க்ளோரி பிலிம் ப்ரொடக்ஷனின் 20% ஷேர்ஸ் கொண்ட அக்ரிமெண்ட். அதை பார்த்து புன்னகைத்த யாதவ், சரி, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனி இதுல எந்த தப்பும் நடக்காது என்றான். ஒரே இரவில் ஹில்வுட்டில் மர்மமான பணக்காரன் ஒருவன் முளைத்து விட்டான். சாதாரண மக்களுக்கு அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பணக்காரர்களுக்கு அது குடைச்சலாகவே இருந்தது. நிவேதிதாவே அதை கேட்டு பெரிதாய் அதிர்ந்தாள். அந்த நபரை பற்றி நிவேதிதா தகவலை சேகரிக்க நினைத்தாள். ஆனால் ஒரு தகவலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. நிவேதிதா கம்பெனி லிப்ட் உள்ளே நுழைய அங்கு சரவணனை கண்டாள். நேத்து ராத்திரி நீ என்ன பண்ண என வேண்டுமென்றே கேட்டாள் நிவி. என்ன சொன்னாலும் அவள் நம்ப மாட்டாள் என்று தெரிந்தவன் அசட்டையாக தோலை குலுக்கி, நானா? நான் ஒன்னும் பண்ணலையே என்றான் சரவணா. நீ நைட் பாரடைஸ்க்கு போனதானே என்று கேட்டவள், பரவாயில்ல, நானும் அங்க போனேன். ஆனா உன்னை பார்க்கவே இல்ல. நீயும் அங்க காம்படிஷன் பார்க்க வந்தியா? உன்னை கடைசியில உள்ள விடலையா? சரவணா, உனக்கு பார்க்கணும்னா நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, நான் கூட்டிட்டு போயிருப்பேன் என்று சாதாரணமாய் கூறினாள் நிவி. சரவணா உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். நேத்து ராத்திரி நீ என்ன பாக்கலையா என்று கேட்டான். நான் ரேஸ் பார்க்க வரல, எனக்கு வேற வேலை இருந்துச்சு என்று சமாளித்தாள் நிவி. ஆமா ஆமா, உனக்கு நிறைய வேலை இருக்கும் என்று ஏற்ற இறக்கத்துடன் கூறினான் சரவணா. நேற்று இரவு சரவணா ஹில்வுட்டில் அவனின் ஆதிக்கத்தை வலுப்படுத்திக் கொண்டான். அதனால்தான் அங்கு மெம்பர்ஷிப் கார்டுடன் வந்து அங்கு நிறைய பேரை அவன் பக்கம் இழுத்துக் கொண்டான். அவனின் ஆரம்பம் இங்கே. அதனால் அது அவனுக்கு சாதகமாய் இருக்க வேண்டும் அல்லவா? ஹா, இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு டின்னர் ட்ரீட் பண்றேன் என்று காரணத்துடன் கூறினாள் நிவி. ரத்தினத்துடன் இருந்தவனுக்கு தெரியாதா யார் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள் என்று? நிவியின் நோக்கம் அவனுக்கு நன்றாய் புரிந்தது. அவன் பெரிதாய் எதுவும் சொல்லவில்லை. மாலை நேரத்தில் நிவி சீக்கிரமே வேலையை முடித்துக் கொண்டு கிளம்ப பார்த்தாள். சிறிது நாட்களாகவே அவளுக்கு வேலையில் பெரிய நாட்டம் இல்லை. எப்படி சரவணனுக்கும் தமக்கும் இருக்கும் வித்தியாசத்தை புரிய வைத்து
இந்த என்கேஜ்மெண்டை உடைப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அதிகமாய் அதை பற்றி யோசிக்க யோசிக்க அவளுக்கு தலையே வெடிப்பது போல் இருந்தது. சரவணன் அவளுக்கு தகுதி இல்லாதவன் என்று நினைத்தாள். அது சரி, இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா ஆகிற சான்ஸ் கிடைச்சிருக்கு, அவன் சும்மா விடுவானா என்று பல்லை கடித்துக் கொண்டாள் நிவி. அத்தனை சீக்கிரத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டாள். அவள் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருக்க அவளின் அறை கதவு தட்டப்பட்டது. உள்ள வாங்க என்று கத்தினாள். உள்ளே வந்தவர் ஹரிதாஸ். அகரன் ரியல் எஸ்டேட்டில் பழைய ஷேர் ஹோல்டராக இருந்தவர். இப்பொழுது பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டில் ஷேர் ஹோல்டராக இருக்கிறார். முதலில் ஹரியும் அவரின் ஷேர்ஸை விற்று விட்டார். ஆனால் ஷேர்ஸின் மதிப்பு கூட அவர் உடனே அதனை வாங்கிவிட்டார். அதில் நஷ்டமானாலும் லாபமும் அடைந்தார். அவர் பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டிற்கு பணம் சம்பாதிக்க வரவில்லை, நிவேதிதாவிற்காக வந்தார். அவளிடம் பணம் மட்டுமா இருக்கிறது? அழகும் அறிவும் அவளிடம் கொட்டி கிடக்கிறதே. மற்ற பெண்களை விட இவள் புத்திசாலியாகவும் வலிமையாகவும் இருக்கிறாள். அந்த கிழவனுக்கும் நிவேதிதாவிற்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் நிவேதிதாவை நெருங்க நினைத்தார். கடந்த சில நாட்களில் ஒரு விஷயத்தை நிவேதிதாவிடமிருந்து அவர் கவனித்தார். அது சரவணனை வெளியே துரத்துவது. என்ன ஆச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா மிஸ்டர் தாஸ் என்று கேட்டாள் நிவேதிதா. அவளின் குரலில் ஆளுமை நிறைந்திருந்தது. நிவேதிதா, அது ஒரு முக்கியமான விஷயம். இத நான் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல என்று தயங்குவது போல் நடித்தார் ஹரி. அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சே, என்னன்னு சொல்லுங்க என்று அழுத்தமாய் கூறினாள் நிவி. சரவணாவுக்கு எந்த தகுதியுமே இல்ல. நீ வர்றதுக்கு முன்ன அவன் அகரன் ரியல் எஸ்டேட்ல ஷேர் ஹோல்டரா இருந்தான். இப்ப அவன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கான். உனக்கே தெரியும், இப்பெல்லாம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி முன்ன மாதிரி இல்லன்னு. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ வீட்டோட விலை இன்னும் ஏறவே இல்ல, ஆனா நிலத்தோட விலை மட்டும் அதிகமாகிட்டே இருக்கு. இதுல ஷேர்ஸ்ல நடந்த சிக்கல்னால பிக்ரோ கார்டன் நம்ம கான்ட்ராக்ட பிரேக் பண்றாங்க. இப்படியே போனா நம்ம ரியல் எஸ்டேட் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் என்று கூறினார் ஹரி. நிவேதிதா கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தது. மேல சொல்லுங்க என்றாள். அதில் எச்சிலை விழுங்கிக் கொண்ட ஹரி, அப்புறம் நான் சரவணாவை பத்தி விசாரிச்சதுல காலேஜ்ல அவனுக்கு நல்ல ரெப்யூட்டேஷன் இல்ல. அவன் எதுக்கு பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட்ல இருக்கான்னே தெரியல. அதுவும் இல்லாம அவனோட பொசிஷன் அவன் தகுதிக்கு ரொம்ப மீறினோன்னு என்று கூறினார். நிவி முகம் மாறியது. பார்த்தவுடனே சரவணனை வேலையை விட்டு தூக்கி விடுவது போல் இருந்தது. நான் சரவணன் கிட்ட பேசுறேன் என்று கூறி உடனே அழைத்தாள். அவளுக்கு பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட் பற்றி கவலை இல்லை. சரவணனை வாழ்க்கையிலிருந்து விலக்க எவ்வளவு பணம் இழந்தாலும் அவளுக்கு பொருட்டு இல்லை. சரவணா ஆபீஸ்க்கு வந்தான். அந்த ஆள் உளறல் எல்லாம் கேட்டவளுக்கு அந்த ஆளுக்கு சரவணனை பிடிக்கவில்லை என்று நன்றாய் புரிந்தது. அப்போ என்னால எதையும் சரி செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா என்று கேட்டான் சரவணா. ஹரி கூறியதை கேட்டு ஆச்சரியமானான். அதில் சரவணனை வினோதமாய் பார்த்த ஹரி, சரவணா, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? நான் ஒன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலன்னு சொல்லல. முன்னெல்லாம் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 10 கோடி கிட்டையாச்சும் நாம சேல் பண்ணுவோம். இப்போ இந்த மாசமே முடிஞ்சிருச்சு, ஆனா நீ என்ன பண்ணி கிழிச்ச என்று கடுகடுத்தார். சரவணா அந்த ஆளை கண்டு கொள்ளாமல் நிவேதிதா பக்கம் திரும்பி, நிவேதிதா, என் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலன்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டான் சரவணா. சரவணா, நீ ஷேர் ஹோல்டரா இருந்தாலும் இல்லனாலும் வேலைன்னு வந்தா ஒழுங்கா பண்ணணும், உன்னோட திறமைய காட்டணும் என்று தோளை குலுக்கி கூறினாள். இதையே ஒரு சாக்காய் வைத்து சரவணன் தனக்கு தகுதி இல்லை என்று அவள் தந்தையிடம் காட்டிட நினைத்தாள் நிவி. என்ன நீ அவ்ளோ மட்டமா நினைச்சிட்டல என்று கேட்டான் சரவணா. ரொம்ப நடிக்காதடா. நீ இப்படியே பண்ணா நெக்ஸ்ட் மந்த் மீட்டிங்ல உன்னை பத்தி பேசி உன்னை ஃபயர் பண்ண வேண்டியது வரும் என்று கூறினார் ஹரி. என்னையவே வெளியே அனுப்ப நினைக்கிறியா என்று ஹரியை முறைத்த சரவணா அவன் மூலமாக மெரைன் கிளப்பில் சேர்ந்தவர்களால் அவனுக்கு ஏற்பட்ட நன்மையை காட்ட வேண்டிய நேரம் வந்தது. அவர்களுக்கு பதில் சொல்லாத சரவணா நேராக ஒரு மேப்பை எடுத்து நிவேதிதா முன்பு நீட்டியவன், நான் பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்றான் சரவணா. என்ன மேப்ல உன் பெர்ஃபார்மன்ஸ காட்ட போறியா? அச்சீவ்மெண்ட்ட காட்டணும்னா அதுக்கு முதல்ல நீ உழைக்கணும். ஒரு நல்ல சேல்ஸ் மேனேஜரா நீ உன் எம்ப்ளாயிஸ் என்கரேஜ் பண்ணணும். அது சரி, நீயே இன்னும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்க, உன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? உன்னால முடியலனா ஒத்துக்கோ, இப்படி திமிரு பண்ணாத என்று கூறினான் ஹரி. சரவணா அவரை கண்டு கொள்ளவில்லை.
மேப்பை விரித்தவன், லேண்ட் நல்லா விக்கணும்னா அதுக்கு முக்கியம் அதோட சரௌண்டிங். இந்த ஏரியா நல்ல ஏரியா, அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட். அதுதான் எல்லாரோட பேசிக் நீட். அதுக்கப்புறம் ஸ்கூல், அதுக்கு ஹில்வுட் யூனிவர்சிட்டி பிரான்ச் இங்க ஒண்ணு வந்தா சரியா இருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஹில்வுட் ஹாஸ்பிட்டல் தான், அங்கதான் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்புறம் மத்த பப்ஸ், பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட், ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம், இதுக்கெல்லாம் நமக்கு இது என்று ஒவ்வொன்றாக சரவணா அடுக்கிக் கொண்டே போக நிவேதிதாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஹரி கேலியாக சிரித்து, சரவணா, உன்ன மாதிரி வாய்ஸ் அவடால் விட்ட ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இது மாதிரி பெரிய ஏஜென்சி எல்லாம் வருதுன்னு சொல்லாத. பிக்ரோ கார்டனே நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் நம்ம கூட கான்ட்ராக்ட் வச்சுக்க வருவாங்களா என்ன என்று கடுப்பாய் கூறிய ஹரி நிவேதிதா பக்கம் திரும்பி, நிவேதிதா, இவனை ஃபயர் பண்றதா நமக்கு நல்லது என்று காட்டமாய் கூறினார். அத்தியாயம் 105. வீட்ல பார்த்த மாப்பிள்ளை. ஹரிதாசுக்கு எப்படியாவது சரவணனை வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணம். சரவணனின் வார்த்தைகள் எல்லாம் நன்றாயிருந்தாலும் அவை எல்லாம் நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று. அவர்களின் ப்ராஜெக்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட சேர மறுத்துவிட்டது. இதில் ஹில்வுட்டில் ஹாஸ்பிட்டல் எப்படி வரும்? அந்த இடத்தில் சரவணன் சொல்வது போல் தனி நகரத்தையே அமைப்பது மிகவும் கடினம். சரவணா ஷேர்ஸை அதிகமாய் வைத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டு இருக்கிறான் என்று நினைத்தார் ஹரி. நிவேதிதா, நான் சொல்லித்தான் உனக்கு புரியணும்னு இல்ல, அதான் நீயே உன் கண்ணால பாக்குறியே இவன் பண்றத என்று நக்கலாய் கூறினார் ஹரி. நிவேதிதாவும் மிகவும் அதிருப்தி அடைந்தாள். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் சாதாரண ஸ்டூடெண்ட். என்ன இருந்தாலும் அவனுக்கும் உனக்கும் ஒரே வயசா இருந்தாலும் உன் அறிவுக்கும் அவன் அறிவுக்கும் வானளவு வித்தியாசம் இருக்கு. இவன மாதிரியான ஆளுக்கெல்லாம் இது தகுதியே இல்ல என்று அழுத்தி கூறினார் ஹரி. அதில் தலையசைத்த நிவேதிதா சரவணன் பக்கம் திரும்பி, இதுக்கு மேல நீ ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டாள். சரவணா அந்த மேப்பை பார்த்து, உனக்கு இது சாட்டிஸ்ஃபைடா இல்லையா? அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் இங்க மூவ் பண்ண போறியா? அது கொஞ்சம் கஷ்டமானாலும் பரவாயில்ல என்றான் சரவணா. இதை கேட்டு கொதித்தெழுந்த ஹரி, நிவேதிதா, இதுக்கு மேலையும் என்னால இவன் சொல்றத கேட்டுட்டு இருக்க முடியாது. உன்னால அவ்வளவு சீக்கிரம் அசிங்கத்தை ஒத்துக்க முடியாதுதான். ஆனா நீ இப்படி நிவேதிதா கிட்ட கதை கட்டிட்டு இருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ சொல்றது எதுவுமே நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துச்சு நான் உன் கண்ணு முன்னாடி ஷிட்டா சாப்பிடுறேன் என்று வாய்விட்டார் ஹரி. நிஜமா சாப்பிடுறீங்களா என்று மிகவும் ஆர்வமாய் கேட்டான் சரவணா. ஆமா, ஆனா உன்னால இத 3 மாசத்துக்குள்ள பண்ண முடியலன்னா உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடணும் என்று கூறினார் ஹரி. இதற்கு நிவேதிதாவும் தலையசைத்தாள். 3 மாசமா என்று கேட்டான் சரவணா. ஏன், உனக்கு அது பத்தாதா? அப்படின்னா 6 மாசம் எடுத்துக்க என்று திமிராக கூறினார் ஹரி. 6 மாசம்லாம் ரொம்பவே அதிகம் என்று உறுதியாக கூறினான் சரவணா. அதன் பின் சரவணனும் அங்கு இருந்து கிளம்பிவிட ஹரி சத்தமாய் சிரித்தார். நிவேதிதா, நீயே பாத்தில என்று கேட்க தலையசைத்த நிவி, 3 மாசம்லாம் அவனுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல, 15 நாள் போதும் அவனுக்கு. அதுக்குள்ளேயே அவன் வேலைய ஒழுங்கா பண்ணலனா நானே அவனை ஃபயர் பண்ணிடுறேன் என்றாள். அதன் பின் அவளும் வெளியே வர அங்கு சரவணனை பார்த்தாள். அவனை கண்டதும், எதுக்கு தேவையில்லாதது அங்க பேசுன என்று கேட்டாள் நிவேதிதா. அவனை அங்கு இருந்து துரத்தும் எண்ணம்தான் அவளுக்கு. ஆனால் மனசாட்சி இல்லாதவள் இல்லையே அவள். சரவணாவிற்கு கொஞ்சம் திறமை இருக்கு, அதனை வளர்த்து விடலாம் என்று நினைத்தாள். நான் ஒன்னும் தேவையில்லாதத பேசல, உனக்கு நாளைக்கு புரியும் என்றான் சரவணா. அதில் பேச்சற்று நின்றாள் நிவேதிதா. அவளின் கணக்கிற்கு அவன் வடிகட்டின முட்டாள் போல் தோன்றியது. அதை விடு, நான் உன்னை மெகா ஸ்டார்க்கு கூட்டிட்டு போறேன், அங்க ஒருத்தரை மீட் பண்ணணும் என்று கூறினாள் நிவேதிதா. யார் அது என்று கேட்டான். என் பாய் ஃப்ரெண்ட் என்றாள் நிவி. அவள் வேண்டுமென்றே ஒருவனை நடிக்க கூட்டி வந்திருக்கிறாள் என்று அப்பட்டமாய் தெரிந்தது. அதில் மகிழ்ந்தவன், நல்லது, இப்பதான் உனக்கு அது வந்திருக்கு என்றான் சரவணா. என்ன சொல்ற என்று நிவி குழம்ப, மூளை என்று நக்கல் செய்தான் சரவணா. இருவரும் அங்கு செல்ல அங்கு டிப்டாப்பாக ஒருவன் உடை அணிந்து அமர்ந்திருந்தான். பார்த்தாலே நிவி ஏற்பாடு செய்த ஆள் என்று தெரிந்தது. பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டில்
சரவணன் சென்றதும் மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தார் ஹரி. சரவணன் 20% ஷேர்ஸை கொடுத்ததும் அதனை வாங்கிக் கொள்ளலாம் என்று காத்திருக்கிறார். அவர் வேலையை விட்டு கிளம்ப பார்க்க உள்ளே வந்த செக்ரட்டரி, மிஸ்டர் தாஸ், நீங்க ஃப்ரீயா என்று படபடப்புடன் கேட்டார். அவரை பார்த்தாலே ஏதோ அவசரம் என்று புரிந்தது. என்ன என்று நல்ல மூடில் கேட்டார் ஹரி. கோஆபரேஷன் பத்தி நம்ம பேசணும் என்று அவசரமாய் கூறினார். இதை பத்தி கேட்டதும் உடனே தலையை மறுப்பாக அசைத்தவர், நான் வீட்டுக்கு போகணும் என்று கூறினார். ஆனா இது முக்கியமான கோஆபரேஷன். இப்ப பாஸ்னு நீங்க ஒருத்தர் தான் கம்பெனில இருக்கீங்க என்று கூறினார் செக்ரட்டரி. அதில் பொறுமை இழந்தவர், என்ன உனக்கு பிரச்சனை? ரூல்ஸ் உனக்கு தெரியாதா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் கோஆபரேஷன் பத்தி பேச முடியாது என்று ஹரி பேசி முடிக்க வெளியே இருந்தவர்கள் உள்ளே வந்தனர். ஹரி அதிர்ச்சியில் இருக்க வந்தவர்களோ கோபத்தில் இருந்தனர். ஐயோ இவர என்று மனதில் நினைத்தார் ஹரி. வந்து இருப்பது ஹில்வுட் ஹாஸ்பிடலின் டைரக்டர். அவர் ஏன் அங்கு வந்திருக்கிறார் என்ற குழப்பம் அவருக்கு. மேனேஜர் தாஸ் நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல ஹாஸ்பிடல் கொண்டு வரத பத்தி பேசணும்னு சொன்னாரு என்று செக்ரட்டரி கூறினார். ஹரியின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. நான் வந்திருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல என்று கூறி டீன் திரும்பி செல்ல பார்க்க, ஐயோ அப்படி இல்ல, வாங்க ப்ளீஸ் என்று அவர் பின்னே ஓடி வரவேற்றார் ஹரி. வெளியே சென்ற ஹரி மேலும் திகைத்தார். வெளியே பிக் க்ரோவ் கார்டனில் இருந்த ஆட்களும் நகரத்தின் பிளானிங் சார்ஜும் க்ரூஸ் ஷிப்பின் சார்ஜும் அங்கு வந்திருந்தனர். ஹரி பலமுறை இவர்களிடம் நெருங்க நினைத்து இருக்கிறார். ஆனால் அவை ஒருபோதும் நடந்ததில்லை. ஆனால் இன்றோ அனைவரும் அங்கு இவர்களை பார்க்க வந்திருந்தனர். இவர்கள் எல்லாம் சரவணன் கூறிய ஆட்கள் என்று நினைக்கையில் அவருக்கு மயிர் கூச்செறியது. நீங்களாம் இந்த கோஆபரேஷனை பத்தி பேச வந்திருக்கீங்களா என்று கை நடுங்க கேட்டார் ஹரி. அது முன்ன, ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்ல என்று கடுகடுத்தார் டைரக்டர். இங்க ஹரிதாஸ்னு ஒருத்தரை பார்க்க வந்தேன், அவன் ஒருத்தர் கிட்ட பெட் கட்டினானாமே என்று அழுத்தமாய் கூறினார் டைரக்டர். ஹரிதாஸுக்கு பிரச்சனை செய்யவே அங்கு வந்திருந்தார். ஹரிதாஸ் அங்கு இருந்தால் அவர்கள் பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டுடன் கோஆபரேஷன் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஹரியோ மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்தார். சரவணனின் ஆதிக்கத்தை நினைக்க அவருக்கு கால்கள் நடுங்கியது. மெகா ஸ்டார் ரெஸ்டாரண்ட், நிவியின் காதலன் என்று சொல்லக்கூடியவன் அவளை கண்டதுமே ஒரு பாக்ஸை அவளிடம் கொடுத்து, நிவி இது உனக்காக என்று கூறினான். நிவி அவனிடம் பல நாட்களாய் கடுமையாய் இருந்தாள். இன்றுதான் ஏதோ இரக்கம் காட்டியிருக்கிறாள். அதனால் அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி. தமிழ், இதெல்லாம் அவசியம் இல்ல என்று தமிழிடம் கூறினாள் நிவி. அவளே அவன் இதனை சீரியஸாக எடுத்துக்கொள்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. இது அவசியம் என்று அழுத்தமாய் கூறியவன் அவனிடத்தில் அமர்ந்து, நிவி இந்த ரூபிய நான் வெளிநாட்டுல இருந்து உனக்காக கொண்டு வர சொன்னேன் என்று கூறியவன் சரவணனை கண்டு, இது என்று பல்லை கடித்தான் தமிழ். என்னோட ஃபியான்சே, என்னோட அப்பா பார்த்த மாப்பிள்ள என்று கூறினாள் நிவி. இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப போய் அரேஞ்ச் மேரேஜா? உனக்கு தான் ரொம்ப பெஸ்டான பாய் ஃப்ரெண்ட் இருக்கேனே, இவன மாதிரியான ஷிட்ட பாத்திருக்காங்க என்று அசிங்கப்படுத்தினான் தமிழ். அதற்கு தலையசைத்தாலும் உள்ளுக்குள் வருந்தினாள் நிவி. தமிழ் வேண்டும் என்றே சரவணனை அசிங்கப்படுத்துகிறான். பார்க்க போனால் அவள் சந்தோஷம்தான் அடைய வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது அவளுக்குள். நிவி, அதான் நான் இங்க வந்துட்டேனே. நான் உனக்கு வெறும் ரூபி மட்டும் கொண்டு வரல, கூடவே இன்னும் சில நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். உனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் என்று சரவணனை கண்டு கொள்ளாமல் கூறி ஒரு பேப்பரை எடுத்தான். நிவேதிதா பிசினஸ் குயின் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவளின் நாட்டம் ரூபியில் இருக்காது என்று புரிந்தவன் அவளை கவருவதற்காக ஒன்றை எடுத்து வந்தான். என்ன இது என்று ஆர்வமாய் கேட்டாள் நிவேதிதா. இது மெரைன் கிளப்போட அப்ளிகேஷன். இது ரொம்ப ரகசியமான ஒண்ணு நிவி. என்ன தவிர வேற யாருக்கும் 2வது டைம் இது கிடைக்காது. உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப முக்கியம். இதுல ஜாயின் பண்றதுக்கான குவாலிபிகேஷன் அப்புறம் மெம்பர்ஷிப் ப்ரமோட் பண்றத பத்தி இருக்கு. சாதாரண ஆளுங்களுக்கெல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது என சரவணனை கண்டு ஏற்ற இறக்கத்துடன் கூறினான் தமிழ். உள்ளுக்குள் சரவணனுடன் போட்டி போட்டுக் கொண்டிருந்தான். எப்படியாவது சரவணனை விட தாம் மேலானவன் என்று காட்டி அவனை அசிங்கப்படுத்த நினைத்தான். இதற்கு தானே நிவியும் அவனை அங்கு அழைத்து வந்தாள். அப்படியாவது சரவணனிடம் இருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்தாள். மெரைன் கிளப்பில் சேருவதில் ஆர்வமாய் இருந்தவள் தமிழ் கொண்டு வந்ததை கண்டதும் ஆர்வமாய், எங்க அது கூட நானும் பாக்குறேன் என்று கூறி
கண்கள் மின்ன அவன் கையில் இருக்கும் ஃபார்மை ஆர்வமாய் வாங்கி பார்த்தாள் நிவேதிதா. சரவணனோ லேசான சிரிப்புடன் தலையை இடவளமாக அசைத்துக் கொண்டான். அத்தியாயம் 106. மிஸ்டர் ஜோஷின் வருகை. நிவேதிதா அந்த அப்ளிகேஷனை நன்றாக திருப்பி பார்த்தாள். உண்மையிலே அது மெரைன் ரிசோர்ட்டின் ஃபார்ம் தான் என்று உறுதிப்படுத்தியதும் அவள் மகிழ்ந்தாள். தமிழ், உனக்கு இது எப்படி கிடைச்சது என்று ஆச்சரியமாய் கேட்டாள் நிவி. அதில் புன்னகைத்த தமிழ் சரவணனை எகத்தாளமாய் பார்த்து, அவ்வளோ சுலபமா இதெல்லாம் கிடைக்காது. இது கிடைக்கிறதுக்கு கோஸ்ட் டவுன்ல இருந்து நிறைய ஹெல்ப் கேட்டு வாங்கியிருக்கேன். இது கிடைக்க லட்சமா பணத்தை செலவு பண்ணிருக்கேன் என்று பீற்றிக் கொண்டான். ஆனால் சரவணாவோ அமைதியா இருக்க தமிழ் கேள்வியாக பார்த்தான். எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து இருக்கிறான். சரவணா எந்த உணர்வும் காட்டாமல் இருக்க அவனுக்கு கோபம் வந்தது. கடுப்பில் தொண்டையை செருமிய தமிழ், நிவேதிதா, குமார் குரூப்ஸுக்கு எல்லாத்துலயும் நல்ல டேஸ்ட் இருக்கு. உன் குடும்பம் சூஸ் பண்ண ஆளு உனக்கு என்ன கொடுத்திருக்கான்னு நான் பாக்கலாமா? எனக்கு என்னமோ இவனால உனக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாதுன்னு தோணுது. இவன மாதிரி ஒரு குப்பையை சூஸ் பண்ணி உன் ஃபேமிலி அவங்க ரெபுடேஷனை கெடுத்துக்கிறாங்க என்று கூறினான். நிவேதிதா தமிழிடம் சரவணனை கடிந்து பேசும்படிதான் கூறியிருந்தாள். ஆனால் தமிழ் எக்ஸ்ட்ரா பிட் சேர்த்து பேச நிவிக்கு குறுகுறுத்தது. அவன் என்று நிவேதிதா சரவணாவுக்கு சார்பாக பேச வர நிவிக்கு வார்த்தை வர மறுத்தது. அவளை முந்திக் கொண்ட சரவணா, என்னோட திங்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும் என்றான். என்னது என்று ஆர்வமாய் கேட்டான் தமிழ். நிவியோ மனதில், இவனுக்கு பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா இவனை வாய கொடுத்து மாட்டிக்கிறான் என்று அவனை வறுத்தெடுத்தாள். மெரைன் ரிசார்ட்டோட மெம்பர்ஷிப் கார்டு என்று அசால்ட்டாக கூறினான் சரவணா. என்ன என்று தமிழும் நிவியும் ஒரே நேரத்தில் அதிர்ந்தனர். அதனால் அடுத்த நொடியே, என்ன, நாங்க இப்ப மெம்பர்ஷிப் கார்டை பத்தி பேசினதால நீ உடனே அளந்து விடுறியா என்று நக்கல் செய்தான் தமிழ். அதில் தோலை குலுக்கிய சரவணா, இல்ல, அது கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டு என்றான். என்ன, கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டா என்று கேட்டு சத்தமாய் சிரித்தான் தமிழ். உன் இஷ்டத்துக்கு அளந்து விடாதரா நிவேதிதா. குமார் ஃபேமிலி உன் தலையில இப்படி ஒருத்தனை கட்ட பாக்குறாங்க. நான் கூட இவன் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான், சோ ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவான்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு பிசினஸ் எதுவுமே தெரியல, சும்மா வெட்டியா வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். சரி, இவனை விடு. நான் நேரா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்களாலையும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களாலையும் நம்மள தடுக்க முடியாது என்றான் தமிழ். இதை கேட்டதும் நிவேதிதாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் சரவணா வேறு தேவையில்லாமல் கம்பெனியிலும் இங்கேயும் கதை அளந்து கொண்டிருக்கிறான். கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டு எல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, அதுவும் அவனுக்கு. நிவேதிதா ஆச்சரியமாய் அவனை பார்க்க சரவணாவோ மிகவும் அமைதியாய் இருந்தான். அந்நேரம் சரவணா போன் அடிக்க உடனே ஏற்று பேசியவன், ஹலோ, கார்டு ரெடி ஆயிடுச்சா? ஓகே, அது கொண்டு வாங்க என்றான். அதில் தமிழ் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது. பெரிதாய் அவமானப்பட போகிறோமோ என்று நினைத்தான். ஆனால் என்ன இருந்தாலும் அதில் தமிழும் ஒரு மெம்பர் என்று எகத்தாளத்தில் இருந்தான். புரிஞ்சு போச்சு சரவணா, நீ என்ன பிளான் பண்றன்னு. என்ன, எங்களுக்கு மெரைன் ரெசார்ட்டோட மெம்பர்ஷிப் கார்டு எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லா பிரைமரி அண்ட் சில்வர் கார்டையும் தெரியும். கோல்டன் கார்டும் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன, கலர் வேறையா இருக்கும். சரி, உன்னால எவ்வளவு நேரம் இப்படி சமாளிக்க முடியும்னு பாக்கலாம் என்று கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கூறினான் தமிழ். அதில் சிரித்த சரவணா, கார்டு வந்ததும் உனக்கே புரியும் என்றான். அந்த கார்டை குடுக்க வரும் நபர் போதுமே, அது உண்மையா இல்லை பொய்யா என்று கண்டுபிடிக்க சரவணனை நிவேதிதா நம்பவில்லை. அவனை வினோதமாக பார்த்தாள். நிவியை கேலியாக பார்த்தவன், வாப்பா, எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை உனக்காக பாத்திருக்காருன்னு இன்னைக்கு உனக்கு தெரியும் என்று வேண்டுமென்றே சீண்டினான். அதில் கடுப்பில் கண்களை சுழற்றினாள் நிவி. மெகா ஸ்டார் ரெஸ்டாரண்ட் வெளியே ஒரு லேண்ட் ரோவர் வந்து நின்றது. அதில் இருந்து நடுத்தர வயதுடைய ஒருவர் வந்து இறங்கினார். கருப்பு நிற சூட்டில் கூலர் அணிந்திருக்க அவருடன் பல பாடிகார்ட்ஸ் நடந்து வந்தனர். சரவணனை கண்டதும் அவர் பாடிகார்ட்ஸை கதவருகே நிற்க சொல்லிவிட்டு
சரவணனை பார்த்து கையசைத்தார். அந்நேரம் தமிழையும் அங்கு வந்து கொண்டிருப்பவரை பார்த்து, நிவி, அவர் மிஸ்டர் ஜாஷ் என்று குதூகலத்தில் கூறினான். நானும் அவரை பார்த்திருக்கேன் என்று கூறிய நிவி உடனே தலையை தொங்க போட்டுக் கொண்டாள். மிஸ்டர் ஜோஷின் ஸ்டேட்டஸ் மிக உயர்வானது. பில்லியன் கணக்கில் சொத்துக்கள் வைத்திருக்கும் குமார் குரூப்ஸால் கூட ஜோஷ் அருகே நெருங்கிட முடியாது. அவர்களே ஜோஷ் முன்னே பம்மி விடுவார்கள். அண்டர் கிரவுண்ட் உலகில் அவரே அரசன். அவரை போன்றவர் ஏன் ஹில்வுட்டில் இருக்கிறார் என்று தமிழுக்கு சந்தேகம். ஆனால் அடுத்த நொடியே மிஸ்டர் ஜோஷ் நிவேதாவை நோக்கி நடந்து வந்தார். நிவிக்கு படபடத்தாலும் முயன்றவரை அமைதியாய் காட்டிக்கொள்ள நினைத்தாள். ஐயோ, இவர் வர கிட்ட வராரே, இப்போ என்ன பண்றது என்று பதட்டமானாள். அவள் முன்னே வந்து நின்ற ஜோஷ், மிஸ் குமார், ஏன் இவ்ளோ டென்ஷன்? நமக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா என்று பின்னங்கழத்தை தேய்த்தபடி கேட்டார். அதில் நிவேதிதா அதிர்ந்திட தமிழ் உறைந்து விட்டான். ஜோஷ் கோஸ்ட் டவுனின் அண்டர் கிரவுண்ட் ராஜா. சில பேரால் தான் அவரிடம் பேச முடியும். அப்படிப்பட்டவர் நிவேதிதாவிடம் சாதாரணமாய் பேசுவது அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. நான் உங்ககிட்ட இந்த மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்க வந்திருக்கேன் என்று கூறி அவரின் பாக்கெட்டில் இருந்த கார்டை எடுத்து அவளிடம் நீட்டினார் மிஸ்டர் ஜோஷ். அதில் வாயடித்து நின்றாள் நிவேதிதா. தமிழுக்கு நம்ப முடியவில்லை. ஆனால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. வந்தது மிஸ்டர் ஜோஷ் ஆயிற்றே. தமிழின் முகம் வெளுத்தது. மிஸ்டர் ஜோஷ் மெம்பர்ஷிப் கார்டை ஓபன் செய்து அதனை நிவேதிதாவிடம் கொடுத்தார். அவர் கொடுத்த கார்டு உண்மையானது. அப்படியே அவர் போலியான கார்டை கொடுத்தாலும் அதனை கேள்வி கேட்க அவர்களுக்கு தைரியமில்லை. என்ன நடக்கிறது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரவணா கார்டு வரும் என்றான். ஆனால் கார்டை மிஸ்டர் ஜோஷ் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஜோஷ் கார்டை கொடுத்ததும் சரவணனை பார்த்து சிநேகமாய் புன்னகைத்தார். அதில் சரவணன் தலையசைத்து, ஓகே, இப்போ நீங்க போலாம் என்று லேசான புன்னகையுடன் கூறினான் சரவணா. இதில்தான் தமிழ் மேலும் திகைத்தான். ஜோஷிடமே சரவணா ஆட்டிடியூடை காட்டுகிறானே என்று நினைத்தான். என்ன இவன் அவர்கிட்டயே இவ்ளோ திமிரா பேசுறான்? அவனுக்கு சாவு மேல ஆசை வந்துருச்சோ? இதே நம்ம அவர்கிட்ட இப்படி பேசி இருந்தா இந்நேரம் இந்த ரெஸ்டாரண்டே தரமட்டமாகி இருக்கும். இவர் வர்ற கோவத்துக்கு ஏதாவது அவனை திரும்பி சொல்லுவார்னு பார்த்தா அவரு சைலண்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு என்று வாயை பிளந்து கொண்டு தமிழ் பார்த்து கொண்டிருந்தான். மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். நான் இன்னும் கொஞ்ச நாள் ஹில்வுட்ல தான் இருப்பேன் என்று கூறினார் மிஸ்டர் ஜோஷ். அதில் சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. மிஸ்டர் ஜோஷ் கோஸ்ட் டவுனில் மிக முக்கிய நபர். கிளப்பை பற்றி தெரிந்ததுமே அவரும் அதில் சேர்ந்து விட்டார். ஜோஷ் பற்றி தெரிந்ததனால் சரவணா அவருக்கு கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டை கொடுத்தான். ஜோஷ் சென்ற பிறகு நிவேதிதா மொத்தமாய் கவுந்து விட்டாள். சிறிது நேரம் முன்பு வரையிலும் எப்படி சாதாரண மெம்பர்ஷிப் கார்டு வாங்குவது என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்க, இப்பொழுது அவள் கைக்கே கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டு கிடைத்து விட்டது. மிஸ்டர் தமிழ், இந்த கார்டு உண்மையா ஃபேக்கானு பாருங்க என்று அந்த கார்டை தமிழிடம் நீட்டினான் சரவணா. தமிழின் கைகள் அப்பட்டமாய் நடுங்கின. அவனுக்கு அதனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அதனை சரிபார்த்தால் ஜோஷை நம்பாமல் போனது போல் ஆகிவிடும். சரவணா, உனக்கு எப்படி இந்த கார்டு கிடைச்சது? உனக்கு மிஸ்டர் ஜோஷை எப்படி தெரியும் என்று ஆர்வத்துடன் கேட்டாள் நிவேதிதா. இன்னைக்குதான் பார்த்தேன் என்றான் சரவணா. அதில் உணவை வாயில் போட்டுக்கொண்ட நிவி, நான் உன்னை பத்தி தெரியாம தப்பா நினைச்சிட்டேன். நீ நிஜமாலே மாஸ்தான். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று புகழ்ந்து தள்ளினாள் நிவி. அதனை பொறுக்காத தமிழ், நிவேதிதா, இது வெறும் கார்டு தான். அப்படி இதுல பெருசா என்ன இருக்கு? இத கண்டிப்பா என்னால வாங்கி கொடுக்க முடியும் என்று பீற்றிக் கொண்டான். மிஸ்டர் தமிழ், முதல்ல உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ உங்களால எப்படி மத்தவங்களுக்கு வாங்கி தர முடியும் என்று சிரிப்புடன் கேட்டான் சரவணா. என்ன சொல்ற நீ என்று தமிழ் அதிர்ந்திட, ஏ காது கேக்கலையா என்று நக்கல் செய்தான் சரவணா. தமிழ் முறைத்துக் கொண்டே இருக்க, நம்பலன்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க என்றான் சரவணா. அத்தியாயம் 107. தாரிகாவின் பெர்ஃபார்மன்ஸ். சரவணா சொன்னதை நம்பாமல் போன் செய்த தமிழ் பேசி முடித்ததும் பெரும் அதிர்ச்சியில் இருந்தான். கடந்த சில நாட்களாகவே
அவனின் மொத்த குடும்பமும் அந்த அப்ளிகேஷனுக்காக பல வேலைகள் செய்தனர். ஆனால் அவனுக்கு கிடைத்த செய்தியோ சரவணன் சொன்னது போல் அவர்களின் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. ஏன் என்று தமிழ் அவனின் தந்தையிடம் கேட்க, அதற்கு அவரோ, காரணமே இல்ல, அதுக்கு காரணம் கேட்க கூட நமக்கு தகுதி இல்ல என்று துவண்டு போன குரலில் கூறினார். இதை கேட்டு மேலும் அதிர்ந்தான் தமிழ். போனை வைத்த பிறகு தமிழின் முகம் கருத்தது. அவனால் அவர்களிடம் முகத்தை காட்ட முடியவில்லை. இதில் நிவேதிதா தமிழிடம் சரவணனை மட்டம் தட்டி காட்ட அவனை அழைத்திருக்க, ஆனால் அவனுக்கு பெருத்த அவமானம் நிகழ்ந்தது. எதனால் தாங்கள் அனுப்பிய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனது என்று தெரியவில்லை. ஒருவேளை சரவணன் அதற்கு காரணமாய் இருப்பானா என்று கூட யோசித்தான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நிவேதிதாவே அவனை அவ்வளோ மட்டமா பார்த்தா அவனால எப்படி இதை பண்ண முடியும்? கண்டிப்பா இதுக்கு காரணம் மிஸ்டர் ஜாஷா தான் இருப்பாரு என்று பல்லை கடித்தான். நிவேதிதா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் முதல்ல கிளம்புறேன். சரவணனுக்கு தெரியும் அவன் அவமானத்தில் தான் கிளம்புகிறான் என்று. அதனால் வேண்டுமென்றே, மிஸ்டர் தமிழ், மறக்காம பில்ல கட்டிட்டு போயிடுங்க என்றான். அதில் கடுப்பான நிவி, லூசு, நீ பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டோட வைஸ் பிரசிடென்ட், ஆனா இவ்ளோ கஞ்சமாவா இருப்ப என்று கேட்டாள். சரவணா அதனை கண்டு கொள்ளவில்லை. நிவேதிதா அவனையே பார்த்து கொண்டிருக்க, ஏன் அப்படி வச்சுக்கன்னு வாங்காம பாக்குற? நான் அவ்வளவு அழகா இருக்கனா என்று கேலியாய் கேட்டான். அதில் உதட்டை சுழித்தவள், நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா என்று இழுத்து சொன்னவள், ஆமா, உனக்கு எப்படி மிஸ்டர் ஜோஷ தெரியும் என்று கேட்டாள். ஓ அதுவா, அவரை இன்னைக்குதான் பார்த்தேன். பார்த்ததும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் என்றான். நிவேதிதாவிற்கு புரிய வைக்கவே அவன் ஜோஷை அங்கு வர வைத்தான். ஆமா, நீ ஏன் டைரக்டா அந்த மெரைன் கிளப் உன்னோடதுன்னு சொல்லல என்று கேட்டாள் நிவி. அதில் லேசாய் சிரித்தவன், அதான் இப்போ உனக்கு அதை பத்தி தெரிஞ்சிடுச்சுல. உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சிடுச்சுன்னா இனிமேல் என்கிட்ட ஒட்டிட்டு என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா என்று நிவி செய்வது போல் சிலிப்பிக் கொண்டான் சரவணா. அதில் சிரிப்பு வந்தாலும் உன்ன என்று பல்லை கடித்தாள் நிவி. அதன்பின் இருவரும் அங்கு பேசியபடியே உணவை உண்டனர். எல்லாம் பிசினஸ் பற்றிதான் அவர்களின் பேச்சிருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து சரவணனின் அலாரம் அடிக்க அதனை எடுத்து அணைத்தவன், சாரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறா, சோ நான் அதை போய் பார்க்கணும் என்றான் சரவணா. முகத்தை இயல்பாய் வைத்துக் கொண்டவள், சரி, அப்ப நானே உன்னை டிராப் பண்றேன் என்றாள் நிவி. இல்ல, டாக்ஸி வைக்க கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன் என்று கூறி சிரிக்க, நிவி ஒன்றும் பேசாமல் அவனின் கையை பிடித்து இழுத்து சென்றாள். இன்று இரவுதான் தாரிகாவின் முதல் பெர்ஃபார்மன்ஸ் வெஸ்ட் கோஸ்ட் மாலில் நடக்க உள்ளது. இன்று அவள் பாட்டு மட்டுமே பாடப் போகிறாள். அதனால் சரவணா மிகவும் ஆர்வமாய் அங்கு விரைந்தான். அங்கு சென்றதுமே காரை விட்டு இறங்கியவன் அங்கு இருக்கும் கூட்டத்தை பார்த்து புருவம் சுருக்கினான். அங்கு மக்கள் பதட்டத்துடன் ஆங்காங்கே ஓடிக்கொண்டும் பெரும் சத்தம் உண்டாக்கிக் கொண்டிருந்தனர். ஒன்றும் புரியாமல் அங்கு இருப்பவரிடம், என்னாச்சு என்று கேட்டான் சரவணா. அவனுக்கு பதில் கிடைக்கும் முன்னே அங்கு இடிந்த கோலத்தில் இருக்கும் ஸ்டேஜை பார்த்தவன் பதட்டமாய் ஓடினான். அங்க என்னாச்சு? அங்கு இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் சரவணை தடுத்தபடியே, சார், ஸ்டேஜ் இடிஞ்சு விழுந்துருச்சு, உள்ள போகாதீங்க சார் என்று கூறிட சரவணாவிற்கு மேலும் படபடப்பானது. எப்படி ஸ்டேஜ் இடிஞ்சு விழும் என்று கேட்டான். இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கவில்லை என்றாலும் தாரிகா அங்குதானே ரிஹர்சல் பார்த்து கொண்டிருப்பாள். அந்நேரம் ஸ்டேஜ் பக்கம் இருந்த ஒருவர், இன்னைக்கு சீக்கிரமே ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தோம், ஆனா இந்த ஸ்டேஜ் எப்படி இடிஞ்சு விழுந்துச்சுன்னே தெரியலையே. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ என்று கூறிட சரவணாவிற்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. தாரிகாவை தேடி அவனின் இதயம் வேகமாய் துடித்தது. உடல் நடுங்க பதட்டத்துடனே கூட்டத்தை நோக்கி ஓட பார்த்தான் சரவணா. விபத்து நடந்த இடத்திற்குள் அவன் நுழைய பார்க்க அவனை தடுத்த நிவி, சரவணா, அங்க போகாத என்று கூறினாள். ஆனால் அவற்றை கேட்கும் நிலைமையில அவன் இருந்தான். ஸ்டேஜ் இடிந்த இடத்தில் மின்சாரம் கசிந்து லேசாக தீப்பிடித்திருக்க அதனுள் நுழைந்தால் சரவணனின் கதி அவ்வளவுதான். சரவணா நிவி கூறுவதை கேட்காமல் உள்ளே ஓட அவளும் வேறு வழி இல்லாமல் உள்ளே ஓடினாள். சரவணா உள்ளே ஓடிய பொழுது தடுமாறிட பலமுறை விழுந்து எழுந்தான். சரவணா அந்த ஸ்டேஜ் இருந்த இடத்திற்கு கிட்டே சென்று பார்க்க அது மொத்தமாய் சிதைந்து கிடந்தது. தாரிகா, தாரிகா, தாரிகா
என்று கத்தியவனுக்கு அழுகை தொண்டை வந்து நின்றது. அதற்குள் சென்று தேடலாம் என்று அங்கு இருப்பதை தகர்த்து பார்க்க அவன் ஒருவனால் அந்த கட்டைகளை நகர்த்த முடியவில்லை. போலீசும் சரியாக அங்கு வந்துவிட உடனே சரவணனை வெளியே இழுத்து, சார், இத நாங்க பாத்துக்கிறோம், ப்ளீஸ் இதுல தலையிடாதீங்க என்று சரவணனிடம் கூறினார்கள். சரவணாவிற்கு தாரிகாவை பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம். பித்தன் போல் அவளை தேடிக் கொண்டிருந்தான் சரவணா. எப்பொழுது அவன் அழுக துவங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அங்கு ஒரு இடத்தில் தாரிகாவிற்கு பிடித்த வெள்ளை நிற ஆடை ஒன்று இருப்பதை பார்த்தவன் வெடித்து அழுதான். சரவணா, அழாத, இந்த ஸ்டேஜ் ஒன்னும் அவ்வளவு பெருசில்ல, அதுல இருந்து விழுந்திருந்தா கூட சின்ன காயம்தான் இருக்கும் என்று நிவி அவனுக்கு ஆறுதல் கூறினாள். உடனே நிவேதிதாவை பயங்கரமாய் முறைத்தான் சரவணா. அதன் பின் நிவி சரவணனை தடுக்கவில்லை. உடனே சரவணா முன்னே ஓடினான். 20 நிமிடம் கழித்துதான் உடைந்த ஸ்டேஜை தீயணைப்பு வீரர்கள் தகற்றினர். அங்கு இருக்கும் ரத்தத்தை பார்த்து உறைந்து விட்டான் சரவணா. நெஞ்சம் படபடக்க அவன் உறைந்து நிற்க ஒரு டாக்டர் தாரிகாவை ஸ்ட்ரெச்சரில் அவளை தூக்கி வந்தவர், கவலைப்படாதீங்க, அதிர்ஷ்டவசமா அந்த ஸ்டேஜ் ஒன்னும் அவ்வளவு ஹையா இல்ல, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பயப்படாதீங்க என்று அவர் கூறவும் தான் அவனுக்கு சற்று நிம்மதியானது. மயக்கத்தில் இருப்பவளை பார்த்தவன் பட்டென்று அவள் நெற்றியில் முத்தம் பதித்து தனக்கு தானே ஆறுதல் படுத்திக் கொண்டான் சரவணா. கொஞ்ச நேரத்தில் அங்கு ரத்தினம் வந்துவிட, சார், என்னாச்சு சார் என்று கேட்டார். சரவணன் கோபம் அதிகரிக்க, ரத்னம், இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிங்க என்று பல்லை கடித்தான் சரவணா. அவனுக்கு தெரியும் இது ஆக்சிடென்ட் இல்லை என்று. தாரிகா மட்டுமே அந்த ஸ்டேஜில் இருந்தாள். உடனே கண்டுபிடிக்கிறேன் என்றார் ரத்தினம். அவர் கிளம்பும் முன்னே, அதுக்கு அவசியம் இல்ல, என் கூட அவர் அனுப்புங்க, அவனை போய் நானே கவனிச்சுட்டு வரேன் என்றான் சரவணா. ரத்தினம் தலையசைக்க அடுத்த 10 நிமிடத்தில் இருவரும் குளோரி பிலிம் புரொடக்ஷனில் இருந்தனர். அங்கு இருந்த ஒருவர் சரவணனை கண்டதும், சார், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று கேட்டார். எங்க யாதவ் என்று அழுத்தமாய் சரவணன் கேட்க, அவர் இன்னைக்கு இங்க வரல சார் என்றான். அவனை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் என்று கூறியவன் ரத்தினத்தை பார்க்க அவரும் உடனே யாதவ் இருக்கும் இடத்தை கண்டு, அவர் இப்போ 13th ஃப்ளோர்ல இருக்காரு என்றதும் உடனே அங்கு விரைந்தான். ஆபீஸ் ரூமில் யாதவ் நியூஸை பார்த்து கொண்டிருந்தவன், அச்சோ பாவம், பாப்புலர் கேர்ளோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி ஆக்சிடென்ட்ல பாலா போயிடுச்சே என்று உச்சி கொட்டிக் கொண்டிருந்தான். சரவணன் அவன் அறை உள்ளே நுழைவதை கண்டதும் இவ்வளவு சீக்கிரம் வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் அவன் அஞ்சவில்லை. மிஸ்டர் சரவணா, என்ன இந்த பக்கம் என்று அவன் கேட்க, சரவணா ஓங்கி அவன் நெஞ்சிலே எட்டி உதைத்திருந்தான். அது கிளாஸ் டேபிளில் மோதிட அவன் தலையில் இருந்து ரத்தம் வழிந்தது. யாதவ் உடனே செக்யூரிட்டி என்று கத்திட கதவை திறந்து கொண்டு ஜோஷ் வந்தான். அதை கண்டதும் யாதவுக்கு சர்வமும் நடுங்கியது. ஒழுங்கா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு, இல்லன்னா ஒவ்வொரு விரலா நான் வெட்டுவேன். போலீஸ்க்கு கால் பண்ணுவியோ இல்ல திரும்ப பழி வாங்க நீ நினைச்சாவோ இந்த ஜோஷன் எதிர்க்க வேண்டியதா இருக்கும் என்று அவர் கூறிட யாதவுக்கு உடல் நடுங்கியது. அவனுக்கு தெரியாதா யார் அவர் என்று? இப்படி பண்ண சொன்னது யாரு என்று கேட்டான் சரவணா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்று யாதவ் நடிக்க ஜோஷ் ஒரே போடு போட்டதில் யாதவின் கையே போனது. பதில் சொல்லு என்று சரவணா அழுத்தமாய் கேட்க அதில் நடுங்கிய யாதவ், நான் சொல்லிடுறேன், ஆனா உன்னால அவர்கிட்ட பிரச்சனை பண்ண முடியாது என்று நடுங்கினான். அத்தியாயம் 108. விக்ராந்த் கெடு. ஒழுங்கு மரியாதையா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்று கர்ஜித்தான் சரவணா. அதில் எச்சிலை கூட்டி விழுங்கிய யாதவ், அது விக்ராந்த், மிஸ்டர் ராஜ் தான் என்ன இப்படி பண்ண சொன்னாரு என்று நடுக்கத்துடனே கூறினான். நீங்க நினைக்கிற மாதிரி விக்ராந்த் அவ்வளவு சாதாரண ஆள் இல்ல. என்னால அவர் சொல்றதை எதிர்க்க முடியாது. இவர்கிட்ட நீ பிரச்சனை வச்சுக்காத. எனக்கு தெரியும் உன் பின்னால நிவேதிதா இருக்கான்னு. நிவேதிதா மட்டும் இல்ல, மொத்த குமார் குரூப்ஸே உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது என்று அறிவுரை வழங்கினான் யாதவ். இத்தனை காரியம் பண்ணது விக்ராந்த் தான். சரவணன் இதை முன்னே எதிர்பார்த்தான் தான். ஆனால் இருவருக்குள் இருக்கும் பிரச்சனை முன்பே முடிந்துவிட்டது என்று நினைத்திருந்தான். இன்னும் பகை முடியவில்லை என்றதும், உங்களுக்கு அவனை தெரியுமா என்று ஜோஷை பார்த்து கேட்டான் சரவணா.
அதற்கு தலையசைத்தவர், எனக்கு அவனை பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா மிஸ்டர் சரவணாவுக்காக அவனை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் என்றார் ஜோஷ். ஹில்வுட்டில் வேண்டுமென்றால் அவரின் பாட்சா பழிக்காமல் இருக்கலாம். ஆனால் கோஸ்ட் டவுனில் அவரை எதிர்க்க அஞ்சிடுவர். யாதவ் நடுக்கத்துடனே, சரவணா, என்ன விட்டுரு என்று கெஞ்சினான். சரவணா ஜோஷ் பக்கம் திரும்பி, அவனை விட்டுருங்க என்று அழுத்தமாய் கூறினான். அதனை புரிந்து கொண்டார் ஜோஷ். 5 நிமிடம் கழித்து யாதவை ஜோஷ் கடல் பக்கம் அழைத்து வந்திருந்தார். அவரை முறைத்த யாதவ், என்ன பண்றீங்க என்று கேட்க லேசாய் சிரித்த ஜோஷ், சும்மா பெருசா ஒண்ணும் இல்ல, உன்னை விட சொன்னாரு, அதான் என் கை வேற ரத்த கரையா இருக்கா, சோ அப்படியே கழுவிட்டு போலாம்னு என்று கூறினார். என்ன கொல்ல போறீங்களா என்று அழுத்தமாய் கேட்டான் யாதவ். ஜோஷ் அவனை பொருட்படுத்தவில்லை. எக்ஸாக்டா இல்ல, நீ பழைக்கிறது உன்னோட திறமை. ஒரு விஷயத்த மண்டையில ஏத்திக்கோ, மிஸ்டர் சரவணனை எதிர்க்க நினைச்சா அவரை சுத்தி இருக்கிறவங்க உன்ன மாதிரியே உன் குடும்பத்தையும் கொன்னு போட்டுருவாங்க என்று அழுத்தமாய் கூறிட யாதவ் வாயடைத்து நின்றான். நீங்க தான் ஏன் சரவணனுக்கு ஹெல்ப் பண்றீங்க? எவ்வளவு அவ உங்களுக்கு கொடுத்தான் என்று குழப்பமாக கேட்ட யாதவ், பணமா என்று கேட்டு சிரித்த ஜோஷ், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. கோஸ்ட் டவுன்ல இருக்கிறவங்களால அவருக்கு எதிரா நிக்க முடியாது. அவரு அப்படிப்பட்ட ஆளு. நான் அவருக்காகத்தான் ஹில் டவுனுக்கே வந்தேன். அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல என்றார் ஜோஷ். அதன் பின் யாதவை கடலில் வீசி எறிந்தார். ஹில்வுட் ஹாஸ்பிட்டல். சார், தாரிகாவுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்ரேவ்ல எதுவும் சீரியஸா இல்ல, ஆனா இன்னும் டேஞ்சர் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆக்சிடென்ட்ல ஏகப்பட்ட ஸ்டீல் கம்பிங்க அவங்க உடம்புல இறங்கி இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அப்ராட்ல இருந்து 50 டாக்டர்ஸ உடனே வர சொல்லிருக்கோம் என்று கூறினார். ஐசியூவில் இருக்கும் தாரிகாவை பார்த்து வருத்தத்தில் பல்லை கடித்தான் சரவணா. அவனால் தான் தாரிகாவிற்கு இந்த நிலைமை என்று நினைக்க நினைக்க அவனுக்கு வேதனையாய் இருந்தது. அப்பொழுது நிவேதிதாவும் பழங்களும் பூக்களும் வாங்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தாள். அங்கு வந்ததுமே, இப்போ அவ எப்படி இருக்கா என்று கேட்டாள். நிவேதிதா வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் டேஞ்சர் ஸ்டேஜ்ல தான் இருக்கா என்று வருத்தத்துடன் கூறினான் சரவணா. இத யாரு பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் நிவேதிதா. இது சாதாரண ஆக்சிடென்ட் இல்லை என்று அவளுக்கும் தெரிந்தது. விக்ராந்த் அவன என்று சரவணா கோபத்துடன் கூற நிவேதிதா அதிர்ந்தாள். விக்ராந்த் தான் காரணம் என்றால் தாரிகாவிற்கு நடந்த விபத்திற்கு பாதி காரணம் அவளாக இருக்குமே என்று நினைத்தாள். அவனை பத்தி என்ன நினைக்கிற என்று அவள் பக்கம் திரும்பி கேட்டான் சரவணா. ரொம்ப திமிரு புடிச்சவன், இரக்கமே காட்ட மாட்டான். கோஸ்ட் டவுன்ல ராஜ் குடும்பம் அவங்க நினைச்சத எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்க கண்ட்ரோல் தான் அங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு சிஸ்டமே இருக்கு என்று கூறியவள், நீ இப்போ என்ன பண்ண போற? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா என்று கேட்டாள். சரவணா இதை பத்தி ஏற்கனவே வேறு ஒருவரிடம் பேசிவிட்டான். இல்ல, உன்னால ஹெல்ப் பண்ண முடியாது என்று மறுப்பாக தலையசித்தான் சரவணா. வெளியே நின்றபடி தாரிகாவை பார்த்து கொண்டு இருந்தான் சரவணா. உடலில் ஏகப்பட்ட காயங்களுடன் மெத்தையில் படுத்து கிடந்தவளை பார்க்கவே மனம் கனத்தது அவனுக்கு. சிறிது நேரம் கழித்து சரவணா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்திட உடனே ரத்தினம் அவனை பின்தொடர்ந்தார். சார், ராஜ் ஃபேமிலிய பத்தி நீங்க கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்கு என்று ஒரு ஃபைலை அவனிடம் கொடுத்தார். அவர்களின் அழிவு அதிலிருந்து துவங்க போகிறது. ரத்னம், சொன்னதை செஞ்சிடுங்க என்று தலையசைத்தான் சரவணா. உடனே சரி என்று ரத்தினம் அவர் வேலையில் இறங்கினார். அந்நேரம் விக்ராந்திடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. சரவணா அழைப்பை ஏற்றதும், மிஸ்டர் சரவணா, உன்னோட ஆசை காதலை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸ்டேஜ் இடிஞ்சு விழுந்துட்டதா கேள்விப்பட்டேன். நீ கவலைப்படாத, இத யாரு பண்ணாலும் நான் கண்டுபிடிக்க நான் ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். விசாரிச்சதுல இத பண்ணது யாதவனு தெரிஞ்சிருக்கு. அந்த ஆளுக்கு அறிவே இல்ல போல, உன்னையே எதிர்த்துக்கிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது என்று நக்கலாய் கூறினான் விக்ராந்த். சரவணனை நன்றாய் ஏமாற்றி விட்டோம் என்று நினைத்தான் விக்ராந்த். கவலைப்படாத, இன்னைக்கு ஸ்டேஜ் செட் பண்ணவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க டீடைல்ஸையும் நான் அனுப்பியிருக்கேன். உன் கோவத்தை அவங்க கிட்ட காட்டிக்கோ என்றான். விக்ராந்த், எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே கால் பண்ணி நக்கல் அடிப்ப. உன் சாவு
என் கையில தாண்டா என்று நினைத்த சரவணன், விக்ராந்த், நீ ரொம்ப நடிக்க வேணாம். இதுக்கு காரணம் நீதான் எனக்கு தெரியும் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. அதில் லேசாய் சிரித்த விக்ராந்த், சரவணா, நீ எதை பத்தி பேசுற? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என் மேல பழி போடாத. இது உனக்கே அநியாயமா இல்லையா? நான் உனக்கு நல்லதுதான் பண்ண நினைக்கிறேன். சரி விடு, நல்லதுக்கு காலமே இல்ல என்று சலித்துக் கொண்டான். ஈர வெங்காயம் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னும் 10 நிமிஷத்துல நீ ரொம்ப வருத்தப்பட போற. இன்னும் அரை மணி நேரத்துல உன்ன மாதிரி ஒருத்தர் ராஜ் குடும்பத்துல இருந்ததுக்கு உன் குடும்பமே வருத்தப்பட போகுது. தாரிகா கண்ணு முழிக்கிற வர உன்ன அவ ரூம் வாசல்ல நிக்க வைக்கிற என்று சரவணா கூறிட அதில் வெடித்து சிரித்தான் விக்ராந்த். சரவணா, காமெடி பண்ணாத. என் மேல பழி போடுறது சரி, ஆனா நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம். என்ன போலீஸ விட்டு என்ன அரெஸ்ட் பண்ண வைக்க போறியா என்று நக்கலாய் கேட்டான் விக்ராந்த். போலீஸ் நேர்மையாக இருந்திருந்தால் இந்நேரம் மொத்த பேரையும் கைது செய்திருப்பார்களே. முதல்ல ராஜ் ஃபேமிலியையும் அவங்களுக்கு கீழ இருக்கிற எல்லா கம்பெனியோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மெரின் ரெசார்ட்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணுங்க என்று நேரடியாக ரத்தினத்திடம் கூறினான் சரவணன். ஏற்கனவே பண்ணியாச்சு சார். இனி மெரைன் கிளப்புக்கும் ராஜ் கம்பெனிஸுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது என்றார் ரத்தினம். அது மட்டும் இல்லாமல் ரத்தினம் ஃபண்ட்ஸையும் நிறுத்திவிட்டார். இதனால் கூடிய சீக்கிரமே ராஜ் குடும்பம் பணத்திற்காக கடினப்படுவார்கள். விக்ராந்த், என்கிட்ட மோதினா என்ன ஆகும்னு நான் உனக்கு காட்டுறேன் என்றான் சரவணா. இது வெறும் ஆரம்பம்தான். விக்ராந்த் அதிர்ந்து விட்டான். நிவேதிதா அசிங்கப்படுத்தியவன் தன் குடும்பத்தின் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்ய போகிறானா என்று நினைத்தான் விக்ராந்த். அவர்களுக்கு கோல்ட் மெம்பர்ஷிப் கிடைப்பது சுலபம் என்று நினைத்திருந்தான். சரவணன் பேசி முடித்ததுமே அங்கு சலசலப்பு அதிகரித்தது. மெரைன் கிளப் ராஜ் குரூப்ஸை பிளாக்லிஸ்ட் செய்துவிட்டது. நீ மன்னிப்பு கேட்க உனக்கு டைம் கொடுக்கற. எவ்வளவு நேரம் நீ நேரத்தை கடத்துறியோ ராஜ் குடும்பத்தோட அழிவு அவ்வளவு மோசமா இருக்கும். தாரிகாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, மொத்த ராஜ் குடும்பத்தையும் எரிச்சிடுவேன் என்று சீறினான் சரவணா. அங்கு விக்ராந்த் இருக்கும் வில்லாவில் பரபரப்பாக அவனின் தந்தை நுழைந்திட, என்னாச்சு என்று கேட்டான். எல்லாம் நாசமா போச்சு. மெரின் கிளப் நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்று கூறியவரின் முகம் வெளுத்தது. சாதாரண கிளப் தானே, அதுல என்ன ஸ்பெஷல்? அத வேணும்னே பண்ணிருக்கலாம் என்று பெரிதாய் அக்கறை காட்டாமல் கூறினான் விக்ராந்த். அறிவு கெட்டவனே, நாம அதுல ஜாயின் பண்ணலன்னா நம்மளோட ரிசோர்ஸ்ல பாதி இருக்காது. கோஸ்டவுன்ல எவனும் நம்மள மதிக்க கூட மாட்டான் என்று அவர் படபடக்க அங்கு ஒரு வேலையாள் பதட்டத்துடன் ஓடி வந்து, சார் சார், ஒரு பிரச்சனை என்றிட, என்ன விஷயம்? நான் பிஸியா இருக்கேன். மெரின் கிளப் நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுச்சு என்று புலம்பினார். சார், எல்லா மேஜர் பேங்க்லயும் நம்ம லோனை பிரேக் பண்ண நினைக்கிறாங்க என்று பதறிக்கொண்டு கூறிட அங்கு இருந்த அனைவருமே பெரிதாய் அதிர்ந்தனர். என்ன? இதுக்கு வாய்ப்பே இல்ல என்று வாயை பிளந்தார் விக்ராந்தின் தந்தை. 100 வருடமாய் இருக்கும் கோஆபரேஷன் ஒரே நாளில் எப்படி? இதான் உண்மை சார். நம்ம கூட வச்சுக்கிட்ட கோஆபரேஷன் அந்த பேங்க்ஸ் நிறுத்திக்கலன்னா ஸ்விஸ் பேங்க் அவங்க கோஆபரேஷனை டெர்மினேட் பண்ணிருவாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்றார். அத்தியாயம் 109. மன்னிப்பு. விக்ராந்த் வில்லா. விக்ராந்தின் தந்தை பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். மொத்த பேங்கையும் தங்களுக்கு எதிராக திருப்பும் அளவிற்கு யாரிடம் பிரச்சனை செய்தோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். இதை கேட்டு விக்ராந்தும் அதிர்ந்தான். ஆனால் இதற்கு காரணம் சரவணன் என்று அவன் நம்பவில்லை. அவனை பொறுத்தவரை சரவணன் எல்லாம் அவன் கால் தூசிற்கு சமம். அப்பா, ரொம்ப யோசிக்காதீங்க, விடுங்க. சீக்கிரமே இந்த பேங்க் எல்லாம் திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க. அவங்களுக்கே தெரியும் சாதாரண பிசினஸ் லோனால அவங்களுக்கு பெருசா ப்ராஃபிட் கிடைக்காதுன்னு. சோ நம்ம பக்கம் திரும்புவாங்க, வெயிட் பண்ணுங்க என்றான் விக்ராந்த். அவன் நினைக்கிறதை சரவணா நடத்த விட்டுருவானா என்ன? ஹில்வுட் ஹாஸ்பிடல். வேந்தன் குடும்பத்தினர் பதட்டத்துடன் அங்கு ஓடி வந்தனர். சரவணனை கண்டதும், சரவணா, தாரிகா எப்படி இருக்கா என்று கேட்டார் வெற்றி. ஐசியூவை காட்டிய சரவணன், இன்னும் கண்ணு முழிக்கல, ஆனா உயிருக்கு ஆபத்து இல்லன்னு சொல்லிருக்காங்க என்று கூறிட, கடவுளே நன்றி என்று பெருமூச்சு விட்டவர், அவகிட்ட படிச்சு சொன்னேனே இதெல்லாம் வேண்டாம்னு,
அவ அக்கா ஏதாவது பண்ணி பிசினஸ் ரன் பண்ணிக்குவா என்றார் வெற்றி. இதை கேட்டதும் சரவணாவிற்கு உறுத்த, மிஸ்டர் வேந்தன், இதுக்கு காரணம் நான் தான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் அந்த கல்பிரட்டுக்காக தான் வெயிட் பண்றேன் என்று கூறி ஐசியூ பக்கம் அவர்களை அழைத்து சென்றான். வெற்றி திடமாக இருக்க லட்சுமி தான் அழுது கரைந்தார். சரவணா அவரை தேற்றாமல் நேராக ரத்தினம் பக்கம் சென்று, ரத்னம் சொன்னது என்னாச்சு என்று கேட்டான். சார், நாம ஸ்விஸ் பேங்க் மூலமா பண்ணிட்டோம். மெரைன் கிளப்ப சேர்ந்த எல்லா பிசினஸ் மேன்களும் ராஜ் ஃபேமிலி கிட்ட இருந்து கோஆபரேஷனை பிரேக் பண்ணிட்டாங்க. நாம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. இப்ப மொத்த ராஜ் ஃபேமிலியும் பிரச்சனையில தான் இருக்கு என்று கூறினார் ரத்தினம். ஆனால் சரவணனுக்கு அது போதவில்லை. ராஜ் குடும்பத்துக்கு அடுத்த மெசேஜ் அனுப்புங்க என்றான். உடனே ரத்தினமும் அவன் சொன்னது போல செய்தார். ஜெயராஜுக்கு வந்த செய்தியை பார்த்ததும் கைகள் நடுங்கியது. அதில் மெரைன் ரிசார்ட் கிளப்பின் கிரியேட்டர் பற்றி வந்திருக்க, என்ன பண்ணி தொலைச்ச என்று விக்ராந்தை பார்த்து கடுமையாய் கேட்டவர் அவன் கன்னத்திலே பலார் என்று அறைந்தார். இவரை எதிர்த்து ஏதாவது பண்ணியா நீ என்று கேட்டார் ஜெயராஜ். போனை பார்த்த விக்ராந்த் முகம் கடுகடுத்தது. என்ன, சரவணா மெரைன் கிளப்புக்கு இன்சார்ஜா? இதுக்கு வாய்ப்பே இல்ல என்று நினைத்தவன், அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று நம்பாமல் கூறியவன் மேலும், அப்பா, அவ ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்பா. அவ சாதாரண யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நிவேதிதாவோட ஃபியான்சே. ஆக்சுவலி அவளுக்கு அவனை பிடிக்காது. எப்படியாவது அவனை அடிச்சு துரத்தணும்னு பாக்குறா. இப்ப அவன் பேர்ச்ல இருக்கிறதுக்கு காரணமே நிவேதிதா தான் என்று கூறிய விக்ராந்த், நாம நிவேதிதாவ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோமோ என்று நினைத்தான். அப்பா, நீங்க இவ்வளவு ஷாக் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இதெல்லாம் பண்ணது நிவேதிதா தான். அவ சரியான கேடிப்பா. எப்ப என்ன செய்வான்னு தெரியாது. நம்மள பழிவாங்க வேணும்னே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா என்றான் விக்ராந்த். அதில் ஆத்திரத்தில் மீண்டும் அவனை அறைந்த ஜெயராஜ், கிறுக்கண்டா நீ, கிறுக்கன். நம்ம ஏன் திரும்ப நிவேதிதாவுக்கு 30 பில்லியன் கடன் கொடுத்தோம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டிட, நாம குடுக்கலன்னா வேற ஒருத்தர் நிவேதிதாவுக்கு அத ஃப்ரீயா கொடுத்துருவாங்க என்று கூறியவனுக்கு அப்பொழுதுதான் அதன் நினைவே வந்தது. ஒருவேளை மெரைன் கிளப்பாக இருக்குமா என்று சிந்தித்தான். மொத்த கோஸ்ட் டவுனாலேயே கொடுக்க முடியாதத ஒரே ஒருத்தன் கொடுக்க நினைச்சிருக்கான். அப்படிப்பட்டவன் கிட்ட நீ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க என்று கர்ஜித்தார் ஜெயராஜ். அவர் பலமுறை மெரைன் ரிசோர்ட்டிற்கு சென்று சரவணனை பார்க்க நினைத்திருக்கிறார். ஆனால் அவனின் அப்பாயின்மெண்ட் தான் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் பெத்த சைத்தான் சரவணனையே எதிர்த்து பிரச்சனை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறான். சரவணனுக்கு பிரச்சனை செய்தது இல்லாமல் அவன் காதலியை வேறு ஹாஸ்பிடலில் படுக்க வைத்து விட்டான். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் உன்னை அவன் சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நானே உன்னை கொன்னு போட்டுருவேன் என்று கர்ஜித்தவரின் கண்கள் ரத்த சிவப்பாய் இருந்தது. அவரின் கர்ஜனையில் திடுக்கிட்ட விக்ராந்தின் அம்மா ஷீலா வேகமாய் அங்கு வந்து, என்னாச்சு? எதுக்காக நம்ம பையனை திட்டிட்டு இருக்கீங்க? என்ன, ஸ்டேஜ்ல சின்ன ஆக்சிடென்ட் தானே ஆச்சு? ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்து பிரச்சனையை முடிங்க. அதுக்காக நம்ம புள்ளைய அடிக்கிறதா என்று வக்காலத்து வாங்கினார். அதில் கண்களை அகல விரித்த ஜெயராஜ், என்ன காம்பன்சேஷனா என்று கேட்டிட, ஆமா, அதானே வழக்கமா பண்றது. அதுவும் இல்லாம இதெல்லாம் நம்ம குடும்பத்துல அடிக்கடி நடக்கிறது தானே. ஆளுங்களை விட்டு இத சரி பண்ண சொல்லுங்க. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாம். என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்குள்ள இருக்க போகுது என்று அசட்டையாக கூறினார் ஷீலா. அவருக்கு இந்த பிரச்சனை பற்றி தெரியவில்லை. ரொம்ப பயப்படாதீங்க, அந்த பொண்ணு பாப்புலரா இருந்தாலும் இன்னும் பெரிய அளவு ரீச் ஆகல. ராஜ் குடும்பத்தையே எதிர்க்கிற அளவுக்கு இங்க யாரும் இல்ல என்று ஷீலா கூறிட ஜெயக்குமாருக்கு ரத்தம் கொதித்தது. பணம் பணம் பணம், எப்ப பாரு அதேதான். எல்லாம் வான் தப்பு தாண்டி. இந்த தடவை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இத சால்வ் பண்ண முடியாது என்று கத்தியவர் விக்ராந்தை இழுத்து, வா, உடனே நாம ஹாஸ்பிடல் போலாம் என்று கூறினார். எதுக்கு என்று கடுப்பாக கேட்டான் விக்ராந்த். அவனுக்கு அங்கு செல்ல விருப்பம் இல்லை. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. நீ தப்பு பண்ணிருக்க, சோ மன்னிப்பு கேட்க வேண்டியது உன்னோட கடமை என்று கடுகடுத்தார் ஜெயராஜ். சரவணன் மன்னித்தாலும் மன்னிக்காமல் விட்டாலும் விக்ராந்தை அங்கு அழைத்து செல்ல வேண்டியது அவரின் கடமை. சரவணன் முன்பு மண்டி போட வேண்டிய நிலைமை வந்தாலும் விக்ராந்தை செய்ய சொல்வார்.
இருவரும் பழங்களை வாங்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர். மிஸ்டர் சரவணா, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று தயக்கத்துடன் சரவணனை பார்த்து புன்னகைத்தார் ஜெயராஜ். அவருக்கு இப்பொழுது வேண்டும் என்பதெல்லாம் சரவணனின் மன்னிப்பு மட்டுமே. மெரின் கிளப் மற்றும் பேங்க் விஷயங்கள் எல்லாம் அவருக்கு முக்கியமில்லை. இதற்கு மேலும் அவரால் இழக்க முடியாது. சரவணனின் பேக்ரவுண்ட் தெரிந்து கொண்டவருக்கு சரவணாவிற்கு வானளவில் பலம் இருக்கிறது என்று புரிந்தது. சரவணனை எதிர்க்கும் அளவு யாரும் இல்லை என்று புரிந்து கொண்டார். சரவணா ஜெயராஜை கேள்வியுடன் பார்த்தான். அவனுக்கு அது யார் என்றே தெரியவில்லை. அவன் கேள்வியை புரிந்து கொண்டவர் உடனே, மிஸ்டர் சரவணா, நான் விக்ராந்த் அப்பா. இவன மாதிரி ஒரு தண்டத்தை பெத்ததுக்கு இப்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் பெத்த தண்டம் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்க இங்க வந்திருக்கேன் என்று கூறினார் ஜெயராஜ். விக்ராந்தை சரவணன் முன்னே தள்ளிவிட்டவர், மிஸ்டர் சரவணா கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேளு. அவர் மன்னிக்கிற வர நீ எந்திரிக்கவே கூடாது. அவர் மட்டும் உன்னை மன்னிக்கல, நீ சாகுற வரை இப்படிதான் இருக்கணும் என்று கடிந்து கொண்டார் ஜெயராஜ். அங்கு சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க விக்ராந்திற்கு பெருத்த அவமானமாய் இருந்தது. விக்ராந்த் தலை குனிந்து கொண்டான். அவன் வாழ்வில் இப்படி ஒரு அவமானம் அவனுக்கு நடந்ததில்லை. ஹே, அங்க என்ன நடக்குது என்று ஒருவன் கேட்க, தெரியல, ஆனா அந்த பையன் பார்க்க பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கான் என்று கூறினான் இன்னொருவன். அச்சச்சோ, பாவம், அவன் தகுதிக்கு மீறி பிரச்சனை பண்ணிருக்கான் போல என்று கூட்டத்தில் பேசிக் கொண்டனர். விக்ராந்திற்கு மண்டி போடும் எண்ணம் இல்லை. சரவணனையே முறைத்துக் கொண்டிருந்தான். இப்போ நீ மண்டி போட போறியா இல்லையா என்று ஜெயராஜ் அவனை உதைத்தார். நிவேதிதாவிற்கே ஜெயராஜின் செயல் அச்சத்தை கொடுத்தது. அவர் உதைத்ததில் பல்லை கடித்துக் கொண்டு ஒற்றை காலை மடக்கிட, நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு இருக்கியா நீ என்று கேட்டு மீண்டும் உதைத்தார் ஜெயராஜ். அதன் பின் தான் ஒழுங்காய் மண்டியிட்டான் விக்ராந்த். சரவணனிடம் ஒரு கார்டை கொடுத்த ஜெயராஜ், மிஸ்டர் சரவணா, இந்த கார்டை எனக்காக நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கவலைப்படாதீங்க, மிஸ் வேந்தன் சரியாகிற வர எல்லா பொறுப்பையும் நாங்க ஏத்துக்கிறோம். இந்த கார்டு உங்க மன கஷ்டத்துக்காகவும் அப்புறம் வேந்தன் குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் ஆகும். இனி உங்களுக்கு நாங்க என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கோம். கோஸ்ட் டவுன்ல இனி நீங்க சொல்றதா நடக்கும் என்று கூறினார் ஜெயராஜ். சரவணா இன்னுமே விக்ராந்தை கடுப்புடனே பார்த்து கொண்டிருந்தான். ஒழுங்கா மிஸ்டர் சரவணா கிட்ட மன்னிப்பு கேளு என்று அடிக்குரலில் சீறினார் ஜெயராஜ். அதில் பல்லை கடித்த விக்ராந்த், மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சுடு என்று கடுகடுத்தான். ஒழுங்கா மன்னிப்பு கேளுடா என்று மீண்டும் உதைத்தார் ஜெயராஜ். கைகளை இறுக மூடியவன், மிஸ்டர் சரவணா, ஏன் தப்புதான். உங்களை எதிர்த்து பழி வாங்க நான் அப்படி பண்ணிருக்க கூடாது என்று எரிச்சலுடனே கூறினான் விக்ராந்த். அதில் லேசாய் புன்னகைத்த சரவணா அந்த கார்டை ஜெயராஜிடம் திருப்பிக் கொடுத்தான். மிஸ்டர் சரவணா, இது பத்தலன்னு நினைக்கிறீங்களா என்று பதட்டத்துடன் கேட்க, உனக்கு பின்னால யாரு இருக்கா என்று விக்ராந்தை பார்த்து கேட்டான் சரவணா.